जानकीकान्तस्मरणं शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। वागीशाद्या सुमनसः सर्वार्थानामुपक्रमे यं नत्वा कृतकृत्या स्युः तं नमामि गजाननम्। गुरुब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। अखण्डमण्डलाकारं व्याप्तं येन चराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्री गुरवे नमः। दोभिर्युक्तचतुर्भिः स्फटिकमणिमयीम् अक्षमालां दधाना हस्तेनैकेन पद्मं सितमपि च शुकं पुस्तकं चापरेण वासकुन्देन्दुशङ्खस्फटिकमणिनिभा भासमाना समाना सा मे वाग्देवतेयं निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना। कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलं। यः पिबन् सततं रामचरितामृतसागरम् अतृप्तस्तं मुनिं वन्दे गोष्पतीकृतवारीशं मशकीकृतराक्षसम्। रामायण महामाला रत्नं वन्दे नीलात्मजम् अंजनानन्दनं वीरं जानकी शोकनाशनं। कपीशमक्षहन्तारं वन्दे लङ्काभयङ्करम् उल्लङ्घ्य सिन्धोः सलिलं सलीलं यशोकवह्निं जनकात्मजायाः आधाय तेनैव ददाह लङ्कां। नमामि तं प्राञ्जलिराञ्जनेयम् आञ्जनेयमतिपाटलाननं काञ्चनाद्रिकमनीयविग्रहं पारिजाततरुमूलवासिनं भावयामि पवमाननन्दनं। यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकं। मनोजवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं वातात्मजं वानरयूथमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि। वैदेही सहितं सुरद्रुमतले हैमे महामण्डपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने सुस्थितं। रेवाचयति प्रभञ्जनसुते तत्त्वं मुनिभ्यः परं व्याख्यान्तं भरतादिभिः परिवृतं रामं भजे श्यामलं। अनुजं सीतां भरतं भरतानुजं सुग्रीवं वायुसूनं च प्रणमामि पुनः पुनः। नमोऽस्तु रामाय सलक्ष्मणाय देव्यै च तस्यै जनकात्मजायै। नमोऽस्तु रुद्रेन्द्रयमानिलेभ्यः नमोऽस्तु चन्द्रार्कमरुद्गणेभ्यः। चरितं रघुनाथस्य शतकोटिः प्रविस्तरम् एकैकमक्षरं पुंसां महापातकनाशनं। वाल्मीकिगिरिसम्भूता रामाम्भोनिधिसङ्गता श्रीमद् रामायणी गङ्गा पुनाति भुवनत्रयं। वाल्मीकिर्मुनिसिंहस्य कवितावनचारिणः शृण्वन् रामकथानादं को न याति पराङ्गतिं। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां
வந்தே குரு பரம்பராம். ஸ்ரீ ஹரயே நமஹ. ஸ்ரீ ஹரயே நமஹ. நம பரம ரிஷிப்யோ நம பரம ரிஷிப்யா. பீஷணமான யுத்தம். யுத்தம்னா இதுக்கு முன்னாடியும் அந்த மாதிரி யுத்தம் இல்லை, அதுக்கப்புறமும் அந்த மாதிரி ஒரு யுத்தம் கிடையாது. சாகரம் சாகராகாரம் ககனம் ககனோபமம் ராம ராவணையோர் யுத்தம் ராம ராவணையோர் இவ. ராமராவண யுத்தம் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்கப்பட்டது. யாரிடத்துல? மாருதி கிட்ட. மாருதி கேட்டவுடனே எங்கள் யுத்தம் எப்படி, அது ஞாபகம் இருக்குல்ல உங்களுக்கு? என்ன எங்கள் யுத்தம் எப்படி? இதில் சில புராணத்தில் ஒரு ஸ்டோரி இருக்குது. என்ன அப்படின்னா, ஆமாம் உங்கள் ராமர் ஏன் இப்படி கல்லெல்லாம் போட்டு கஷ்டப்பட்டு பிரிட்ஜெலாம் கட்டினார்? ஏன் அப்படிலாம் பண்ணார்? அம்பாலே பிரிட்ஜு கட்டியிருக்கலாமே. அப்படியா? யார்கிட்ட? அர்ஜுனன் வந்து ஹனுமார்கிட்ட. உடனே தெரியலப்பா, நீ கட்ட, இந்த சின்ன அந்த சாகரம் விட்டுடோ, சாகரம் வேண்டாம், இந்த ஒரு ஆறு ஓடுறதில்ல, இந்த ஆற்றுல ஒரு பிரிட்ஜு கட்ட உன் அம்புனால அப்படின்னா எடுத்துட்டு போட்டுட்டே இருந்தார் அர்ஜுனன். ரொம்ப பராக்கிரமி அர்ஜுனன், சும்மா இல்லை, ஃபுல்லாக பிரிட்ஜு போட்டார். அழகாக போட்டாச்சா பிரிட்ஜு? பாருங்க பிரிட்ஜு ரெடி. இதை விட்டுட்டு ஆயிரக்கணக்கான வானரம் நல்லனா நீலனா. அப்படியா? நான் நடக்கலாமா அது மேலே அப்படின்னு கேட்டாரான் ஹனுமான். குதிக்கலாம், குதிங்கோ அப்படின்னாரான். இல்லை நீ போட்டிருக்கப்பா, குதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கால் எடுத்து அப்படி வச்சாரான். பதன்னு எல்லாம் விட்டுட்டு நான் திருப்பி போடுறேன், இப்போ பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி போட்டார். திருப்பி வச்சா திருப்பி உடஞ்சுடுத்த. அதுக்கப்புறம் அர்ஜுனனுக்கு தெரியும் அது உடையிற பிரிட்ஜு இல்லை அப்படின்னு. கையை கூப்பினான். ஐயா நீங்கள் யார் அப்படின்னா, மாருதி, அகம் ராமதூதா ராமதாசா ஹனுமான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் சொல்கிறார். கற்பனையில் கூட பார்க்க முடியாது. நீ ஆற்றுல வந்து போடுற பிரிட்ஜையும் சமுத்திரத்தில் கட்டுற பிரிட்ஜையும் எப்படி கம்பேர் பண்ண முடியும்? அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு யுத்தம் புராண காலத்தில் ஒரே ஒரு க்ளோஸ் கம்பேரிசன். இதுக்கு வால்மீகி கொஞ்சம் பக்கத்தில் கொண்டு வந்து கம்பேர் பண்ணுறது என்னென்னா, பூலோகத்தில் அந்த மாதிரி யுத்தம் நடக்கலை. எந்த யுத்தம் நடந்திருக்கு அப்படின்னா, 2 யுத்தத்தை இதோட கம்பேர் பண்ணுறாரு. ஒன்று வந்து விருத்ராசுரனோட தேவேந்திரன் போட்டு ஜெயித்த ஒரு யுத்தம். 2வது வந்து திரிபுராந்தகனை அழித்த பரமேஸ்வரனுடைய யுத்தம். இந்த 2 தான் வந்து, அதுவும் என்ன, அதெல்லாம் வந்து சாக்ஷாத் மின்னவர்கள் போட்டது. அதுவே கூட இது கூட கொண்டு வர முடியாது. ஏன் அப்படின்னா, எப்படி தெரியறது அப்படின்னா, விண்ணவர்கள் வானவர்கள் எல்லாருமே வந்து அவ்வளோ ஆச்சரியமாக பார்க்குறலாம் யுத்தத்துடைய ஒரு கட்டத்தையும். அப்படியே ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கா. ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அவள் டிரான்ஸ்மிட் பண்ணிகிட்டே இருப்பாவோ. யாருக்கு? வால்மீகிக்கு. வால்மீகி எழுதிட்டு இருக்காரு. ஏன்னா இந்த எந்த அளவுக்கு வால்மீகி டீட்டெயில்ஸ் கொடுக்குறாருன்னா, முதல்ல எவ்வளோ பானம் போட்டான், அந்த பானங்கள்லாம் எதால் ஆக்கப்பட்டது, அந்த பானங்கள் எதை பண்ணுறதுக்கான வலிமை கொண்டது, அந்த பானங்கள் அவன் மேல் எங்கு போய் பட்டது, அதனால் அவனுக்கு வந்து ரத்தம் வந்ததா இல்லை என்னாச்சு, அதுக்கப்புறம் அவன் எத்தனை நேரம் கழித்து திருப்பி எழுந்தான், அப்புறம் திருப்பி இவன் என்ன பானம் போட்டான், இது ஃபுல்லாக எல்லா சண்டைக்கும் வர்ணிக்கிறார். அப்போது there has to be some extra sensory perceptibility which was very common in those days. அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் தான் இப்படிலாம் எழுத முடியும். இல்லை ஹனுமான் கிட்ட ஐ திங்க் வால்மீகி எழுதுன்னு சொன்ன உடனே நேராக ஹனுமானை போய் பார்த்துருப்பார்னு நினைக்கிறேன். ஹனுமான் ப்ளீஸ் ஒரு 20 days, ஒரு 48 நாள் ஹனுமான் நீயும் நானும் தனியாக எங்கேயாவது காட்டுக்கு போய்டுவோம், அந்த யுத்தத்தை மட்டும் நீ வர்ணி, என்னால் இயன்ற அளவு நான் எழுதுறேன்னு சொல்லியிருக்கலாம், தெரியல. ஏன்னா அவ்வளோ வந்து ஹனுமான் பணிவாக இருக்குது. ஹனுமானுடைய யுத்தம் வந்து ரொம்ப பணிவாக இருக்குது, அதனால் ஹனுமான் சொல்லியிருக்கலாம். போட்டோம். அப்போது நாகபாஷத்துலேருந்து விடுபடுத்தினார் யார்? ஹனுமான்.
ஸோ நேத்தித்தோட முக்கியமான ஹைலைட் என்ன அப்படின்னா, அப்படி நெருப்பு எரிஞ்சுது அதெல்லாம் இருக்கட்டும். நேத்தித்தோட முக்கியமான ஹைலைட் என்னென்னா ஜாம்பவானுடைய வாக்கியம். ஜாம்பவான் என்ன சொல்கிறார் அப்படின்னா, உனக்கு என்ன அவ்வளோ ஸ்னேகமாக அனுமான் மேலே, நீ சாக போகிற, மற்றவெல்லாம் சாக கிடக்கா, பேச்சு மூச்சு இல்லாமல் கிடக்கா, நான் என்னை கண்ணால் கூட பார்க்க முடியல. ஆனால் நீ முதல்ல கேட்குறது என்னது, ஹனுமான் எப்படி இருக்கான்னு கேட்குற. ஹனுமான் ஏன் அப்படி இருக்கான் அப்படின்னு விபீஷணன் அப்படி ஜாம்பவான் வந்து விபீஷணன்ட்ட கேட்ட உடனே, விபீஷணன் ஜாம்பவான்கிட்ட கேட்ட உடனே ஜாம்பவான் என்ன பதில் சொல்கிறார் அப்படின்னா, எவன் ஒருத்தன் இருந்தால் அனைவரும் இருப்பார்களோ, எவன் ஒருவன் இல்லை என்றால் அனைவரும் பிராணத்தை தியாகம் செய்ய வேண்டுமோ அவன் ஹனுமான். அதனால் அவனை ஒரு மகா பீம கர்மம் பண்ணக்கூடியவன் அப்படின்னு உடனே ஹனுமான் அங்கேருந்து வரார். ஹனுமான் காதில் வேலை ஜாம்பவான் சொன்னது. ஹனுமான் வந்து நமஸ்காரம் பண்ண உடனே அவர் போய் எடுத்துன்னு வந்து உயிர் பிழைக்கிறார். உயிர் பிழைச்சிட்டு இதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன கற்றுக்கணுன்னா, ஹனுமான் கிட்ட நான் எடுத்த இடத்துல வச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு திருப்பி மலையை தூக்கினார். திருப்பி மலையை தூக்கி பூம் நேராக போயிட்டு ரிஷபமலைக்கும் கைலாச மலைக்கும் நடுவில் அவர் எடுத்துன்னு வந்த இந்த பர்வத்தத்தை, ஔஷதி பர்வத்தத்தை வந்து திருப்பி வச்சுட்டு திருப்பி ரிட்டர்ன் வந்துட்டார். அதுக்குள்ளே இன்றைக்கி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்தது. நாகர்கோவில்கிட்ட ஒரு மலை இருக்கான், அது பேரே மருந்து மலையாம், மருந்து வாழ் மலையாம். அது பின்னாடி என்ன ஸ்டோரினா, ஒரு அனுமார் திருப்பி எடுத்துன்னு போகிறச்சா கொஞ்சம் அதுலேருந்து கீழே விழுந்தது, அதான் இந்த மலையாக இருக்குது அப்படின்னு. எனிவே குட். அதனால் இது மாதிரி இது பண்ணார். இப்போ அடுத்தது வந்து இப்போ யார் செத்து போயிட்டா, மகராட்சகன். நேற்றுக்கு யாரெல்லாம் குழந்தைகள் ஒவ்வொருத்தராக சொல்லுங்க, நேற்றுக்கு யாரெல்லாம் வந்து அழிந்து மாண்டனர், எழுந்து நில்லு. சஞ்சய்ஜி சொல்லுங்க ஜி, யாரெல்லாம் நேற்றுக்கு மாண்டனர்? மகாபார்ஷ்வன் ரிஷபனால வதம் செய்யப்பட்டான். அடுத்தது எழுந்துரு, அவ்வளோதானா? ஓ சொல்லு. ஹனுமானால வதம் செய்யப்பட்டான். அடுத்தது நராந்தகனை அங்கதன் வதைத்தான். அர்ணவ் என்ன இப்படி முழிக்கிற, டக்குன்னு சொல்லு. கம்பனன் அங்கதனால் அடிக்கப்பட்டான். அவ்வளோதான். அடுத்தது சொல்லு. நோ அதிகாயன் லக்ஷ்மணன். அதிகாயன் ஒரு ரொம்ப பீஷணமான யுத்தம். அதிகாயம் லக்ஷ்மணன் அதிகாயன் அடிச்சது இருக்கு இல்லையா, அது ஒரு. அப்புறம் தேவாந்தகன் ஹனுமானால் வதம் செய்யப்பட்டான். அப்புறம் கும்பன் சுக்ரீவனால் வதம் செய்யப்பட்டான். மேலும் நிகும்பன் ஹனுமானால் வதம் செய்யப்பட்டான். நோ சொல், கதைக்கு வந்தவா சொல்லணும். ஏகா உக்கர். வேற கடைசி யூபாக்ஷன மைந்தன் வதம் செய்தான். அப்புறம் கடைசியா ராமரை விட்டீங்களப்பா இப்படி. வெரி குட், எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. மகராட்சகன் ராமனால் வதம் செய்யப்பட்டான். அதனால வந்து இப்போ சோனிதாக்ஷன் தேவிதனால் வதம் செய்யப்பட்டான். அதனால இப்போ எப்படி இருக்கான் அர்லி மார்னிங் மார்ச்சரி வாசலில் ஒரே கூட்டம், ஒரே நாளில் இவ்வளோ என்ட்ரி வந்துடுது, எல்லாம் ஒரே கும்பலாக நின்றுருக்கா. இந்த மாதிரி எல்லாம் பார்த்த உடனே ரொம்ப கோபமும் ஆங்காரமும் பூர்ணமாக ஜவ 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 ஜவன் கண்ணெல்லாம் செவந்து போய் இந்திரஜித்து திருப்பி கிளம்புறான். என்ன பண்ணுறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு ஹோமம் பண்ணுறான். இந்திரஜித்துக்கு வந்து ஒரு அற்புதமான ஒரு அறிவு என்ன அப்படின்னாக்க, எந்த தேவதாவை எப்படி வந்து ஆகுதி கொடுத்தா அந்த தேவதா தன்வசப்படுவா அப்படிங்கிறது தெரியும். ஸோ மெயினாக அக்னி தேவனை தன் வசத்தில் வச்சுண்டு அப்படி அந்த ஹோமம் கொடுத்த உடனே அக்னி வந்து இரவில் இருக்கும் சூரியனை போல் பிரஜ்வலித்து தான். அந்த மாதிரி அது என்ன இரவில் இருக்கும் சூரியன்னு தெரியல, அந்த மாதிரி பல 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 பலன்னு எரிஞ்சுது. அந்த இது வந்து அப்படியே வந்து
ராம லக்ஷ்மணா அப்படி மேனேஜ் பண்ணுறா. வந்து அடி பின்னி எடுக்கிறான். அதாவது அந்த கோபமும் ஆத்திரமும் இருக்குல்ல, இத்தனை பேர் ஒரே நாள் இல்லையா, நீங்கள் எழுதியிருக்க இல்லையா லிஸ்ட்டு, அந்த மாதிரி லிஸ்ட்டு கொண்டு போய் வச்சுருக்கா இந்திரஜித்தோட டேபிளில். இவன் அவுட்டு, இவன் அவுட்டு, இவன் அவுட்டு, இவன் அவுட்டு அப்படின்னு உடனே அப்படியே வந்தான் பார்க்கணுமே. வரும்போதே என்ன பண்ணான்னா, லங்கையை விட்டு வெளியில் வரைச்சையே ஃபுல்லாக அப்படியே புகையாக போட்டு, என்ன சத்தமும் கேட்கல, யார் எங்கேருந்து அடிக்கிற, எப்படி பண்ணுறா, ஒன்றுமே கண்ணுக்கு தெரியல. அதில் வந்து பீஷணமாக யுத்தம் பண்ணுறான். ராமரும் லக்ஷ்மணரும் ஃபுல்லாக மேனேஜ் பண்ணுறான். மேனேஜ் பண்ணி ஒரே அவன் எங்கேருந்து அஸ்திரம் போடுறான்னே தெரியல. அவனுக்கு அந்த இன்விசிபிள் ஆகிற பவர் வேறு இருக்கா, எங்கேருந்து அஸ்திரம் போடுறான்னே தெரியல. ஏற்கனவே புகை மண்டலம், இதில் வந்து அஸ்திரங்கள் வேறு போட்டு தள்ளுறான். ராமர் லக்ஷ்மணர் எந்த பக்கம் அடிக்கிறதுனே தெரியல இவளுக்கு. அவன் மேலே வந்து போட்டுட்டே இருக்கான். லக்ஷ்மணனுக்கு ஒரு ஆத்திரம் வரும்ல, பிரம்மாஸ்திரம் அப்படின்றான். கையை தூக்கினான் அப்படி, பிரம்மாஸ்திரம். ராமரில் கையை அப்படி பிடிச்சிட்டு எப்போ நிறுத்து. ஜென்ரலாக பிரம்மாஸ்திரத்தை வந்து ரெண்டு விதமாக பிரயோகம் பண்ணலாம். ஒன்று வந்து ஸ்பெசிஃபிக்காக விஷயத்தை வந்து ஏவி விட்டு பிரம்மாஸ்திரம் போடலாம். இன்னொன்று வந்து ஜென்ரலாக பிரம்மாஸ்திரம் போட்டுடலாம். ஒரு மிசைலை வந்து ஜென்ரலாக டார்கெட் பண்ணி போடலாம், இல்லைன்னா மொத்தமாக எங்கேயாவது போய் ஓட்டான்னு போட்டுடலாம். புரியுதுல்ல? அந்த மாதிரி லக்ஷ்மணன் வந்து நான் ஜென்ரலாக பிரம்மாஸ்திரம் போட்டுடுறேன் எல்லாம் அப்படின்னா, எல்லா ராட்சஸ் எல்லாம் அடிக்கக்கூடாது, நீ பார்த்து தான் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மணனை வந்து கண்ட்ரோல் பண்ணுறார். லக்ஷ்மணனை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ராமர் வந்து அந்த டைமில் யாராவது கருத்து சொல்வாளா சொல்லுங்க. அஷிதிதமா 39-40. அவர் என்ன சொல்றாருன்னா, ராமர் ஆயுத்தியமானம் பிரச்சன்னம் பிராஞ்சலிம் சரணாகதம் பலாயமானம் மத்தம் வா நஹந்தும் துவமிமஹ அர்ஹசி தஸ்யைவ தூ வதேயத்னம் கரிஷ்யாமி மகாபுஜः அதேத்யக்ஷ்யாவோ மகாவேகான அஸ்திரான அசிவிசேஷ பமான. என்ன சொல்கிறார் அப்படின்னா, லக்ஷ்மணா கொஞ்சம் பொறுமையாக இரு, இப்போ வந்து கண்ண மூடித்தனமாக பிரம்மாஸ்திரம் போட்டு கொல்றது நாட் கரெக்டு. அவன் எங்கே வேணா இருக்கட்டும், பிரம்மாஸ்திரம் அப்படின்னு எழுவாத. ஏன்னா இப்போ அவன் ஒளிஞ்சுண்டு சண்டை போடுறான். நன்னா புரிஞ்சுக்கோ, எந்த ஒரு யுத்தத்தில் எவன் ஒருவன் ஒளிந்து கொண்டு சண்டை போடுகிறானோ, அல்லது கையை கூப்பியபடி நம் முன் நிற்கிறானோ, இல்லது ரொம்ப க்ஷீணமாகி விட்டானோ, இல்லை பைத்தியமாகி விட்டானோ, அப்படி இருந்தால் அவனை கொல்லக்கூடாது என்பது சட்டம், தர்மம். அந்த காலத்தில் சட்டம் கிடையாது, தர்மம் தான். அதனால இவன் ஒளிஞ்சுண்டு சண்டை போடுறதுனால அவன் நம்மால் கொல்லப்பட வேண்டியதற்கான யோக்கியதை அற்றவன் அப்படிங்கிறார். யுத்த காலத்தில் வந்து லக்ஷ்மணா நம்மால் அப்படிலாம் பேச முடியாது, சத்தமாக பேசுவார். அதனால இந்திரஜித்துக்கு இது காதில் விழுது. சா அப்படின்னு சொல்லிட்டு ராமருடைய இந்த வார்த்தை வந்து அவனை உள்ளே போய் ஏதோ பண்ணித்து நேராக திருப்பி லங்காக்குள்ளே போயிட்டான். லங்காக்குள்ளே போனோடனே அங்கே இருக்கிற சீன் ஞாபகம் வருது. அங்கே எல்லாம் ஓன்னு அழுதுன்னு இருக்கா. ஏன் எல்லாம் லைனாக ராட்சஸெல்லாம் செத்து போனான் இல்லையா, திருப்பி என்ன வேணா ஆட்டம், ஏன் என்ன வேணா சொல்லிட்டான், நம்ம கொன்னுடலாம் எல்லாரையும் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தை அதிகமாக வரவழைச்சுண்டு கூட்டநீதியை பிளான் பண்ணி என்ன பண்ணான் அப்படின்னாக்க, நேராக வரான், சீத்தையை தரன்னு இழுத்துட்டு வரான். ரதத்தில் வச்சு தலைமுடியை பிடிச்சி தரன்னு சீத்தையை இழுத்துட்டு வரான் ரதத்தில். ஹனுமானா அவர் இன்னும் 2-3 வானர யூத்தை பற்றியோட ஹனுமான் வந்து வேட்டையை ஆரம்பிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நேராக உள்ளே பூந்து பதர்னு ஒரே வந்து ராட்சசால வந்து கிளியர் பண்ணி உள்ளே போயிட்டே இருக்கார் ஹனுமான். தூரக்க பார்க்குறார், இந்திரஜித்து வரான். சரி, கூட யார் அது? ஹனுமானுக்கு டக்குன்னு ரெக்கக்னைஸ் பண்ண முடியாது. என்னது? நம்ம ஏற்கனவே பார்த்தவா, அதே பழைய மஞ்சள் கலர் புடவை, உடம்பெல்லாம் அழுக்கு செத்தலமாகி ஒல்லியாக இருக்கக்கூடிய ஒரு தேகம், முகத்தில் மட்டும் காந்தி இருக்குது, உடம்பெல்லாம் வந்து ஒரே க்ஷீணமான உடம்பு. ஐயோ சீதா மாதா! அப்படியே ஹனுமார் ஒரு நிமிஷம் அப்படியே நின்றுட்டார். ஹனுமாரை வந்து இதுதான் சான்ஸுன்னு சொல்லிட்டு குட்டியெல்லாம் வந்து குத்துறது, இந்த ராட்சஸெல்லாம் வந்து
அவர் அப்படியே சீதாவை பார்த்துங்க, யார் அடிக்கிறது ஒன்றுமே தெரியல. அப்புறம் சார் அப்படின்னு தட்டினார். ஒரு 10 ராட்சஸா போய் அந்த பக்கம் விழுந்தார். அப்புறம் பார்த்தா அந்த ரதத்தில் சீதா மாதா வந்து ஹா ராமா ஹா ராமா ஹா ராமா அப்படின்னு கத்துறாளாம். ஹனுமான் வந்து அழ ஆரம்பிச்சுட்டாரான். யுத்த களத்தில் ஹனுமான் அழறார். சீத்தப்படுற அவஸ்தையை பார்த்து கத்துறாரான். ஏ கிராதக்கா, அறிவு இருக்கா உனக்கு? யுத்த காலத்தில் எதுக்கிட்ட பெண்மணியை கூட்டின்னு வந்த அப்படின்னு போட்டு செம்ம திட்டுறார் ஹனுமான். குரூரனே, உன்னால் வந்து சண்டை போட முடியாதா? உனக்கு தைரியம் கிடையாதா? அவளை கூட்டின்னு வரியா? இது பண்ணுறியா, அப்படி பண்ணுறியா, எப்படி பண்ணுறேன்னு செம்ம திட்டுறாரு. அழுதுண்டே திட்டுறாரு. அவன் எதையும் கண்டுக்கிறது இல்லை. வா இது பண்ணிவிட்டு ஓடி வந்து சுற்றி இருக்கிற அந்த ஆத்திரத்தில் வந்து அட்டாக் பண்ணிகிட்டே போகிறார். அந்த ஆத்திரத்தில் அட்டாக் பண்ணிகிட்டே போயிட்டு இந்திரனை அவன் வந்து அங்கே சீதையை வச்சுட்டு என்ன பண்ணுறான், இவர் எமோஷ்னலாக வீக்கானார்னு உடனே போட்டு அஸ்திரமாக போட்டு அடிக்கிறான். இவர் ஆத்திரத்தில் அந்த ராட்சசாலியாக வைப் அவுட் பண்ணிகிட்டே போகிறார். இது நடந்துகிட்டே இருக்கிறச்ச இப்படி ஒரு கத்தியை எடுக்கிறான். யார்? இந்திரஜித்து. இப்படி காட்டுறான். அப்படி கத்தி எடுத்து ஹனுமான் ஹனுமான் இங்கே பார் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு வெட்டு. உடம்பு 2 துண்டா விழுது. அப்படியே செயலை கொலை போய் கொலை நடுங்கி அப்படியே அப்படி உக்காந்துட்டார். இப்போ புரியறதா? நீங்கள் எதுக்கு பிரிட்ஜு கட்டிட்டு வந்தேலோ, எதுக்கு இத்தனை பேரை கொன்னேலோ, இப்போ நீங்கள் இனிமே போட போகிற யுத்தம், இது மட்டும் போட்ட யுத்தம் எல்லாமே வேஸ்ட், சீப்போ அப்படிங்கிறான் இந்திரஜித்து. முடியல, அனுமரால் முடியல. அந்த அந்த ஆத்திரம் இருக்குல்ல, அந்த ஆத்திரத்தில் ஒன்றும் வந்து டமாடோன்னு அடிக்கிறார், பிச்சு எடுக்கிறார். எல்லா ராட்சசனையும் பிச்சு தூக்கி போட்டுறார். அப்படி இது போட்டுட்டு அப்படின்னு நான் பெரிய கெலாமிட்டியை கிரியேட் பண்ணுறாரு. அதாவது இந்த மத்து போட்டு கடைஞ்சா எப்படி அடிக்கணும் அந்த மாதிரி அடிக்கிறார். அதுக்குள்ளே அனுமன் கல் எடுத்து பெரிய பருவத்தை எடுத்து அந்த கோபமாக ஓங்கி ஒரு அடிக்கிறார். இதெல்லாம் வந்து அனுமார் வந்து தன்னுடைய கண்ட்ரோலை இழந்து பண்ணுறார். என்ன நடந்திருக்கு, என்ன இது, சீதா போயிட்டா அப்படின்னோடனே வட்டி பண்ண. கொஞ்சம் நேரம் கழிச்சு ஹனுமான் வந்து ஏன் நிறுத்து, ஷோ நம்ம என்ன பண்ணின்னு இருக்கோம், முதல்ல ராமலக்ஷ்மண சுக்ரீவால போய் பார்த்து இந்த விஷயத்த சொல்லணும் அப்படின்னு அங்கேருந்து உடனே வந்து கிளம்புறான். இந்திரஜித் என்ன பண்ணிட்டான், அவ அப்படி திரும்பி கிளம்பி ராமரை போய் பார்க்குறத பார்த்துட்டு இந்திரஜித் வந்து நேர நிகும்பலா தேவி அப்படின்னு ஒரு கோவில், அதாவது நிகும்பலம் அப்படின்னு ஒரு வட்டவிருட்சம், அந்த வட்டவிருட்சத்தை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு கோவில் ஸ்தானம் அது. அதுக்கு நேரம் அவன் கிளம்பி போயிட்டான். இங்கே வந்து ராமர்கிட்ட சொன்ன உடனே ராமர் வந்து இப்படி பார்த்துன்னு இருக்கார். ஹனுமான் சண்டை போடுறத பார்த்துன்னு இருக்கார். ஹனுமான் சண்டை போடுறது ஏன் இவ்வளோ ஹனுமான் இவ்வளோ ஃபெரோஷியஸாக அடிக்கிறான், ஜாம்பவான் போய் ஹனுமானுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணு அப்படின்னார். ஹனுமான் வந்து அப்படி ஜாம்பவான் போக ஹனுமான் எதிர்க்க ரிட்டன் வரார். ரிட்டன் வந்துட்டு ஜாம்பவானும் மற்ற முக்கியமான மைந்தன் இவெல்லாம் கூட்டிட்டு திருப்பி ராமர்கிட்ட வா, அர்ஜென்ட்டாக நம்ம போய் ராமர்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொன்ன உடனே ராமர்கிட்ட சொன்னான், இந்த மாதிரி சீதையை 2 வெட்டி துண்டாக தூக்கி போட்டான் அப்படின்னு. ராமர் அப்படியே வந்து சரசரன்னு கண்லேருந்து தண்ணி வந்து நில குலைஞ்சு புதக்கடின்னு பூமியில் விழுந்துட்டார் ராமர். பிரஜையே போயிடுத்து ராமருக்கு. சீத்தை செத்து போயிட்டா அப்படின்னு ஒன்று. லக்ஷ்மணன் வந்து அவனுக்கு சீத்தை சாகிற சோகமா இல்லை அண்ணா இப்படி நல்ல குலைஞ்செல்லாம் லைஃப்லேயே பார்த்ததில்ல அவன், நல்ல குலைஞ்சு வந்துட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாவை மடியில் எடுத்து வச்சுண்டு ஓ என்ன அறிவை பிடிச்சிட்டு நம்ம இப்படி வளரின்னு இருக்கோம் தர்மம் அப்படின்னு பயங்கரமாக வச்சனம் பேசுகிறான் லக்ஷ்மணன். என்னன்னா என்ன பெரிய தர்மம்னு சொன்னீங்க, தர்மம் இப்போ என்ன ஆச்சு சொல், இப்போ என்ன தர்மம் ஆச்சு சொல்லு. தர்மத்தில் பண்ண என்னது, யாரெல்லாம் வந்து தர்மமாக நடக்கலாம், ஆனால்
அந்த தர்மத்தினால, இது ரொம்ப லக்ஷ்மணனுடைய ஆர்குமெண்ட் எல்லாம் பியூட்டிஃபுல் ஆர்குமெண்ட்டு. இந்த தர்மத்தினால ஏற்படக்கூடிய விளைவுகள் இருக்கு இல்லையா, தர்மத்தை கடைபிடிக்காமல் இருப்பதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளை என்னுடைய சக்தி மூலமாக, புருஷார்த்தத்தின் மூலமாக அந்த விளைவுகளை என்னால் சமாளிக்க முடியும் அப்படின்னா நான் ஏன் தர்மத்தை ஃபாலோ பண்ணும்? புரியறதில்ல. அவன் என்ன சொல்றான்னா, ராவணனுடைய பட்சத்தை எடுத்து சொல்றான். இப்போ நீ தர்மத்தை காப்பாத்தின, ராவணன் அதர்மம் பக்கம் இருந்தான், அவனுடைய ஃபோர்ஸ் தானே இப்போ வின் பண்ணியிருக்கு. ஆமாம், அவனுடைய பாப்பம் தான் தர்மத்தை காப்பாற்றாமல் இருக்கிறதுக்கு தான் நாம் அடிக்கிறோம் அவனை. ஆனால் அவனுடைய பவர் ஓவர் பவர் பண்ணிடுத்த. அப்புறம் என்ன இந்த மண்ணாங்கட்டிக்கு நம்ம இந்த தர்மத்தை காப்பாற்றணும் இல்லையா? பலம் தர்மம், இல்லை பலம் அதிகமாக இருந்தால் தர்மத்தை காப்பாற்ற வேண்டாமே. அப்போ தர்மத்தை யார் காப்பாற்றணும்? பலம் இல்லாமல் நோஞ்சானா இருக்கிறவன் தான் தர்மத்தை காப்பாற்றிட்டு தர்மத்தை வச்சுட்டு இருக்கணும். அதிகபட்சமாக பலம் இருக்கிறவன் அவன் எதுக்கு தர்மத்தை பற்றி கவலைப்படணும்? அண்ணா நீங்கள் பெருசாக இது பண்ண இல்லையே, எது பித்ருவாக்கிய பரிபாலனம்னு உங்களுடைய தர்மத்தை நீங்கள் காப்பாற்றினேல, நீங்கள் பித்ருவாக்கிய பரிபாலனம் அந்த தர்மத்தை காப்பாற்றிருக்கல அப்படின்னா உங்களுடைய நீங்கள் பிரிஞ்ச சோகத்தில் தசரதர் செத்துருக்க மாட்டார், சீத்தை தொலைஞ்சிருக்க மாட்டா, இவ்வளோ பெரிய வித்வம்சம்லாம் நடந்திருக்காது. சொல்லுங்க, இப்போ தர்மமா அதர்மமா? சத்தியமா தர்மமா? எல்லாம் எதனால பேசுகிறான்னா லக்ஷ்மணன் அவனால் தாங்கிக்க முடியல. அண்ணாவோடைய அந்த ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி வீக்கானதை தாங்கிக்க முடியல அவனால். இப்போ சொல்கிறேன், இந்திரஜித்தை நான் கொல்கிறேன் அப்படின்னு நடந்துட்டு இருக்கும்போதே நேர விபீஷணன் வரான். விபீஷணன் வேற எங்கேயோ இலாக்காவில் இருந்தார் போல் இருக்கு. ராமர் ஏதோ வேலை கொடுத்துருந்தார், அதை முடிச்சுட்டு நேர வரான். ராமா ராமா எந்திருங்கோ, சீத்தையெல்லாம் சாக முடியாது. எனக்கு எக்ஸாக்டாக தெரியும் ராவணன் சீத்தையை நோக்கி என்ன யோசிக்கிறான், சீத்தையை நோக்கி அவனுடைய ஃபீலிங் என்ன, அவனுடைய சிந்தனை என்னன்னு தெரியும் எனக்கு. அதனால் ஒரு நாளும் ராவணன் சீத்தையை கொல்லணும் அப்படின்னா ஆதேசம்லாம் கொடுத்துருக்க மாட்டான். இன்னொன்று, இந்த இந்திரஜித் இருக்கான் இல்லையா, அவன் என்னெல்லாம் மாயை சக்தி வச்சுருக்கான், எப்படிப்பட்ட மாயாவி, எல்லாமே எனக்கு அக்கு வேற ஆணி வேற தெரியும். கண்டிப்பாக கொல்லப்பட்டது மாயை சீதை. அதனால் அதை கொஞ்சம் கூட மைண்டில் கொண்டு வராதிங்க. இப்போ ஷோக்கப்படுறதுக்கு டைமே கிடையாது. அபி சமய உத்தியோக கர்ணேக்கா அப்படின்னா என்ன, இப்போ வேலை இப்போ டைம் வேலை பண்ணுறதுக்கான டைம். எழுந்து அடிங்கோ. நீங்கள் யார், நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள், எப்படி இருந்தாலும் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரி, இந்த சீத்தையை மாய சீத்தையே கொண்டு வெட்டி நம்ம எல்லாரையும் இப்படி நிலகொலைய வச்சதுக்கான காரணத்தை சொல்கிறேன் கேளுங்க. இந்திரஜித்துக்கு இந்த நிக்கும்பலா தேவி அப்படிங்கிற ஒரு கோவில் இருக்குது. அந்த நிக்கும்பலா தேவி கோவிலில் போய் அவன் முக்கியமான பிரார்த்தனையில் ஈடுபடுவான், ஹோமத்தில் எல்லாம் ஈடுபட்டான்னா அந்த யஜ்யம் அவனோடது முடிஞ்சுடுத்து அப்படின்னாக்க அவன் அதுக்கப்புறம் யாருமே கொல்ல முடியாது. அந்த யஜ்யத்தில் அந்த யஜ்யத்துக்கு போவிடாமல் சண்டை போட்டுட்டே இருக்கான் நம்ம எல்லாரும். அதனால அவனுக்கு டைம் கிடைக்கல. அதனால் அவன் மாய சீதையை இது பண்ணி நம்ம எல்லாரையும் நிலைய கொலைய வச்சு அவள் ஏற்கனவே நிக்கும்பலாதேவி கோவிலுக்கு போயாச்சு. இப்போ சிந்திக்கிறதுக்கு கூட டைம் இல்லை நமக்கு. உடனே கிளம்புங்கோ. லக்ஷ்மணன் கிளம்பணும். லக்ஷ்மணன் உடனே கிளம்பணும். லக்ஷ்மணன் உடனே போய் இந்திரஜித்தை அந்த இடத்துல வச்சு கொல்லணும். உடனே கிளம்ப சொல்லுங்க. இதுதான் அவனுடைய பிளானு. லக்ஷ்மணனை உடனே நீங்கள் ஆதேசம் கொடுத்து அனுப்புங்கோ. ராமர் நார்மல் இப்போ தான் மெதுவாக நார்மலுக்கு வரலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹனுமான் அப்படின்னு கையை கொடுக்குறார். ஹனுமான் தூக்கி உக்காத்தி வைக்கிறார் ராமரை. விபீஷணா, நீ ஏதோ சொன்னியே, இன்னொரு தடவை சொல்லு.
அப்படின்னு இப்போ தான் வந்து தெளிவாக கேட்குறார் ராமர். இந்த மாதிரி இன்னைக்கு கும்பலாதேவி கோவிலுக்கு போகிறான், இப்போ போய் அங்கே இது பண்ணணும். இன்னொன்று ராமா நன்னா புரிஞ்சுக்கோ, பிரம்மாஜி வந்து இந்திரஜித்துக்கு ஒரு சாபம் கொடுத்துருக்கார். என்ன சாபம் கொடுத்துருக்காருன்னா, அவன் இந்த யஜ்ஞ சம்பன்னம் ஆகும்போது இந்த யஜ்ஞத்துக்கான பூர்ணாகுதி கொடுக்கறதுக்கு முன்னாடி எவனாவது அவனுடைய சத்ரு வந்து அவனை வந்து யுத்தத்துக்கு ஆஹ்வானம் பண்ணான்னா அந்த சத்ரு தான் இந்திரஜித்தை கொல்பவனாக இருப்பான் அப்படின்னு ஏற்கனவே ஒரு விதியானது எழுதப்பட்டிருக்கு பிரம்மாஜியால். அதனால் வந்து இப்போ அவன் அந்த ஹோமம் பண்ணும்போது அவன் முன்னாடி எந்த சத்ரு போய் யுத்தத்துக்கு ஆஹ்வானம் கொடுக்குறானோ அவன் கொல்லுவான். அதனால் உடனே இப்போ வந்து அந்த பூர்ணாகுதிக்குள்ள லக்ஷ்மணன் போய் இந்திரஜித்தை சண்டைக்கு வா அப்படின்னு கூப்பிட்டாகணும், உடனே கிளம்புங்கோ அப்படின்னு. ஆமாம்மா கரெக்ட், இந்திரஜித்து மாயை தான் இது பண்ணுவான், எனக்குமே அவனுடைய மாயை பற்றிலாம் நல்லா தெரியும். இருந்தாலும் அந்த சீத்தை கொல்லப்பட்டா அப்படிங்கிற அந்த விஷயம் இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப ஆச்சாதனம் பண்ணிடுத்து ராமரை. அது பண்ணி திருப்பி ஏந்துக்கிறார். போயிட்டு லக்ஷ்மணா ஹனுமானை கூப்பிட்டுக்கோ, ஜாம்பவானை கூப்பிட்டுக்கோ, மைந்தன் அப்புறம் இவா இன்னும் 2-3 பேரை கூப்பிட்டுக்கோ, இவா எல்லாருமே உன்னை சுற்றி இருக்கணும், நீ இவா எல்லாருக்கும் நடுவில் இருக்கணும், இவா வந்து உன்னை கிளியர் பண்ணிட்டே போவா. ஏன் அப்படின்னா ராமர் இந்த வியூகத்தை ஏன் அமைக்கிறார் அப்படின்னா, இது ஒரு விதமான ஒரு வியூகம். என்ன வியூகம் அப்படின்னா, ஒரு ராட்சச சைன்யம் அப்படியே இருக்குது ஃபுல்லாக. நான் இப்படி கை காட்டுறேன்னு உங்களை நினச்சிக்காதீங்க, ராட்சச சைன்யம் அப்படியே ஃபுல்லாக இருக்குன்னா அந்த சைன்யத்துக்கெல்லாம் தாண்டி எங்கேயோ நடுவில் கண்ணுக்கு தெரியாமல் அந்த கும்பலாதேவி கோவிலில் வந்து இந்திரஜித் உட்காந்துட்டு அப்படியே உபாசனை பண்ணிட்டு இருக்கான் இல்லையா, அந்த சக்தியெல்லாம் வர வச்சுட்டு இருக்கான். இப்போது அங்கே போகணும் அப்படின்னா லக்ஷ்மணனை வந்து முன்னாடி விட முடியாது, போகிற வழியில் லக்ஷ்மணன் வந்து டயர்டாகக்கூடாது, எல்லாரோடையும் சண்டை போட்டுண்டு. அதனால வந்து லக்ஷ்மணன் நடுவில் இருப்பான், அவனை சுற்றி இந்த வானர யூத்த பத்திகள்லாம் வந்து திருடமாக இருங்கோ, நீங்கள் அடிச்சுண்டு முன்னாடி போயிட்டே இருக்கணும். லக்ஷ்மணன் வந்து வீர நட போட்டுண்டு அப்படி போயிட்டே இருப்பான். புரியுறதா? அப்படியே வந்து லக்ஷ்மணன் வந்து அப்படி அம்பை எடுத்துனான், அவனுடைய பயங்கரமான தனுஷ், லக்ஷ்மணனுடைய தனுஷ் இப்படி எடுத்துனான். இப்படி வந்து அப்படி நமஸ்காரம் பண்ணான் ராமருக்கு. ராமர் வந்து விஜயி பவ பிரஸ்தானம் குரு கிளம்பிட்டான். எப்படி போகிறா அப்படின்னா, அந்த ஒரு இது இருக்குல்ல, அந்த வியூகத்துக்குள்ளே அப்படி ஒரு சர்க்கிள் மாதிரி இப்படி இது பண்ணியிருக்கா. அதாவது முன்னாடி ஹனுமான், ஃபஸ்ட்டு ஹனுமான் நிற்கிறார், அதுக்கப்புறம் ஜாம்பவான், அதுக்கப்புறம் வந்து நீலன், மைந்தன், இவெல்லாம் இப்படி நின்றுருக்கா. அப்படி வந்து ஒரு பெரிய சமுத்திரத்துக்குள்ள அம்பு விடுற மாதிரி இவ போகிறாளாம். டமல் 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 அடி தெரிக்கிறது, அப்படியே தெரிக்கிறது. லக்ஷ்மணன் வந்து அம்பு எடுத்துட்டு அப்படி வரான், வில்லு எடுத்துட்டு அம்புகள்லாம் எடுத்துட்டு அப்படி டம் 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 ராஜ நட போட்டுட்டு வரான். சத்திரியன் எப்படி இருப்பான், அது அப்படியே பார்க்கறதுக்கு வந்து அப்படியே ராமர் மாதிரி இருப்பான் லக்ஷ்மணன். அந்த மூஞ்சி, மேனரிசம், உடம்பு கிடம்பு எல்லாம் அப்படியே வச்சுன்னு அப்படி வரான். அப்படி வர தெரிச்சு தூக்கி போட்டுன்னு இருக்கா, லம்பா. அப்படி ஹனுமார் வந்து இப்படி ஒரு கட்டி பிடிப்பார் முன்னாடி போய். என்ன, ஒரு 15 ராட்சசால் இப்படி கட்டி பிடிச்சி ஒரு நசுக்கி அப்படி தூக்கி போடுவா. அப்படி லக்ஷ்மணன் இப்படி வரைச்சா இப்படி ஒரு 100 ராட்சசா அப்படி வந்து விழுவா. அந்த மாதிரி உள்ள போறாராம், தெரிக்கிறாளா எல்லா பக்கமும், வேகமா போறா. ஏன்னா வேகமா போயானும். அவனோட ஏற்பாடு என்ன, இந்திரஜித்தோட ஏற்பாடு, அவளை வராம தடுக்கணும். அண்ட் இந்திரஜித்துக்கு வந்து சவால் கொடுத்து இந்திரஜித்தை வந்து ஜெயிக்கிறதுக்கான சக்தி, சமாளிக்கிறதுக்கான சக்தி வெறும் ராமர்கிட்டையும் லக்ஷ்மணர்கிட்டையும் மட்டும்தான் இருக்கு. நாட் ஈவன் ஹனுமான், நோபடி அரவுண்ட். அவாதான் வந்து ஆஹ்வானம் பண்ண முடியும். ஏன்னா அவ்வளோ அஸ்திரங்கள் வச்சிருக்கான் இந்திரஜித்து. அதனால வந்து பிளஸ் என்னது, ராவணன் தலைமையில் யார் பேர் எழுதியிருக்கு, ராமர் இருக்கு. அப்போ லக்ஷ்மணன் வந்து இந்த பிளஸ் இப்போ வேற சொல்லிட்டான்,
இந்திரஜித்தின் தலையை நான் கொய்து விடுவேன் அப்படின்னு. அப்படி வந்து இப்போ வந்து உள்ள அப்படியே டன் 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 அப்படின்னு போகிறான். ஹனுமான் வந்து ஃபுல்லாக இது பண்ணுறாரு. இதில் வந்து அங்கே நிகும்பலா தேவி கோவில் இருக்குல்ல, அது கிட்ட வருது. அது கிட்ட வந்த உடனே மற்ற வானர யூத்த பத்திகள்லாம் எல்லாரோடையும் சண்டை போட்டுருக்கா. வெறும் ஹனுமான், லக்ஷ்மணன், விபீஷணன் இவா 3 பேரும் சேர்றான். அங்கேருந்து காட்டுறான். ஒரே ஒரு நிமிஷம், எங்கே பேஜெல்லாம் மறந்து போச்சு. அப்போது விபீஷணன் பார்க்க இங்கேன்னு காட்டுறான். அங்கே பாரு அதுதான் இந்திரஜித்து. அதான் இந்திரஜித்துன்னு காட்டல. பாரு அவன் தான் வந்து ஏதோ இது பண்ணிட்டுருக்கான் பாரு, என்னமோ பண்ணிட்டுருக்கான் பாரு, அவன் வந்து இது பண்ணணும் அப்படின்னு அந்த ராட்சச சேனை இருக்குல்ல, இந்த ராட்சச சேனையை வந்து ஒரு பக்கம் ராட்சச சேனை சம்ஹாரம் ஆகிண்டே இருக்கு. இங்கேருந்து காட்டுறான் இந்த இந்திரஜித் எப்படி இருக்கான் பாரு அப்படின்னு. ஒன்று அதுக்குள்ளே தூரக்கேன்னு தெரிஞ்சுடுத்து. இன்னும் ஹனுமாரோடைய ஆத்திரம் ஜாஸ்தியாக எடுத்து. ஹனுமான் சாதாரணமாக இருந்தாலே முடியாது, அவரை தொட முடியாது. அவருக்கு ஆத்திரம் வேற வந்துடுத்தோ, அந்த ஆத்திரம் ஜாஸ்தி வேற எடுத்துனா என்ன ஆகிறது அப்படின்னா போட்டு பின்னு 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 அடித்து நிமித்தின்ண்டே போகிறார். லக்ஷ்மணன் வந்து அப்படியே பின்னாடி வரான். அப்படியே வரும். லக்ஷ்மணனும் சும்மா போல இங்கே நடித்தா சச்ச சக் 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 அப்படின்னு ஒரு 10 தலையை வெட்டிடுவான். இப்படி போனால் சக் 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 சக்குன்னு ஒரு 10 தலை போட்டு எல்லாரும் துவம்சம் பண்ணிட்டு உள்ளே போகிறான். ஆனால் அவளுடைய எய்ம் வந்து ராட்சஸால கிளியர் பண்ணுறதோ அதெல்லாம் இல்லை. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அந்த நிகும்பலா தேவி இதுக்கிட்ட போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு ஹனுமான் வந்து அப்படி போய் அந்த கோவில் வளாகத்தில் போய் குதிக்கிறார். வா பெரிய வீரனா, நீ எங்கே ஓடி வந்து ஒளிஞ்சுட்டு இருக்க? வெக்கமாக இல்லை உனக்கு? பெரிய சூரனா வீரனா? உன்னால் என்னுடைய பாகுபலத்துக்கு வந்து ஈடு கொடுக்க முடியுமா உன்னால்? வா வா சண்டை போடலாம், வா வா அப்படின்னு வெறுப்பேத்துறார் ஹனுமார். போய் யார? இந்திரஜித்தை வந்து செம்ம வெறுப்பேத்துறார். இந்திரஜித் வந்து அந்த விஷயம் முடியல ஒன்றும். இருடா உங்களெல்லாம் முடிச்சுட்டு வந்து நான் இதை பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்திரஜித் அவனுடைய தனுஷை எடுத்தார். தனுஷை எடுத்து போடுறார். ஒரு பக்கம் வந்து பான வருஷமாக போடுறார், இன்னொரு பக்கம் அந்த கத்தி கபடா எல்லாத்தையும் வந்து தூக்கி தூக்கி அடிக்கிறார். அப்படியே என்னாச்சுப்பா? அப்படி கத்தி எடுத்து, கத்தி போடாதேன்னு சொல்லுது, அப்படி கத்தி எடுத்து சர்க் அப்படி போடுறாரு. இப்படிலாம் போடல, அப்படி போட்டார்னா அது ஃபுல்லாக அந்த வேகத்தோடு வரும். அந்த கத்தியே நம்மளால் தூக்க முடியாது, அப்படி இருக்கும் அந்த கத்தி. அந்த மாதிரி அப்பா பானம். அப்புறம் ஹனுமான் மேலே எய்ம் வச்சார். ஹனுமான் மேலே எய்ம் வச்சு அப்படின்னு போட்டார். அம்பு தப்ப 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 வந்து விழுது ஹனுமான் மேலே. ஹனுமான்ல அப்படின்னு ஒரு ஆட்டு. எதுவுமே மூமெண்ட் இல்லை ஹனுமான் மேலே, எதுவுமே எஃபெக்ட் ஆகலை. வா மல்லு யுத்தத்துக்கு வா, மல்ல யுத்தத்துக்கு வா அப்படின்னா இங்கேருந்து விபீஷணன் காட்டுறான். லக்ஷ்மணா இவா வந்த வேலையில் தெளிவாக இருக்கா. ஹனுமான் வந்து அவனை வந்து இது பண்ணுறார். என்னென்னா அவன் பண்ணின்னு இருக்கிற வேலையை போய் முதல்ல தடை போடுறார். புரியறதுல முன்னாடி போயிட்டார் ஹனுமான், போய் தடை போடுறார். இங்கேருந்து விபீஷணன் காட்டுறார். இங்கே பாரு லக்ஷ்மணா, அதுதான் இந்திரஜித்து ஏதோ பண்ணின்னு இருக்கான் பாரு அப்படின்னு பண்ண உடனே இந்திரஜித்துக்கு கோவமாக கிளம்பி வரான். கிளம்பி வந்து வெக்கங்கெட்ட சித்தப்பனே அப்படின்னு ஆரம்பிக்கிறான். யாரு? இந்திரஜித். உனக்கு அசிங்கமாக இல்லை? நம்ம குலத்தில் பிறந்துட்டு இங்கேயே சோறு தின்னுட்டு இங்கேயே வந்து உப்பு தின்னுட்டு நீ என்ன பண்ணுற? இந்த மொத்த குலத்தை வந்து அழிக்கிறதுக்கு நீ ட்ரை பண்ணுற. உன்னெல்லாம் உனக்கு அசிங்கமாக இல்லையா? உன்னெல்லாம் இந்த குடும்பத்தில் இருக்கிறதுக்கு சொல்கிறதுக்கே எது இருக்குது? நீ வந்து இப்படி பண்ணுறியே, இது உனக்கு நியாயமா? இது உனக்கு தர்மமா? அப்படின்னு இது நியாயமா தர்மமானலாம் கேட்குறான் இந்திரஜித்து.
அவனை பேச விட்டார் கொஞ்ச நேரம். அவனை கொஞ்ச நேரம் பேச விட்டுட்டு, கேட்குற, இப்போ கேட்ப, நீ நல்லா கேட்ப. என்ன கேட்ப? நியாயமா தர்மமா இதெல்லாம் கேட்குறியே. இஹம் துவம் ஜாத சம்வருத்தம் சாக்ஷாத் பிராதா பிதுர்மம கதம் திரஹ்யசி புத்திரஸ்ய பித்ருவ்யோ மம ராட்சச. ஹே ராட்சசனே, நீ எனக்கு அப்பாவுக்கு சமானம். நீயே உன் பையனை கொல்றதுக்கான ஐடியா போட்டு இங்கே வந்து நிற்கிறியே. யார் கேட்குறா? இந்திரஜித்து கேட்குறான். ஏன் நாதிதவ்யம் ந சௌஹார்தம் ந ஜாதிஸ்தவ துர்மதே பிராணானாம் ந ச சௌதாரியம் ந தர்மோ தர்மதூஷணா. என்னப்பா பரவாயில்ல, நீ வந்து உன்னுடைய குடும்பத்தையும் காப்பாற்றலை, அப்புறம் உன்னுடைய ஆத்ம ஜனங்கள், உன்னை இஷ்டமித்திர, அந்த இஷ்டமித்திர பிரிய பந்துக்கள் சொல்கிறா இல்லையா, இந்த இஷ்டமித்திர பிரிய பந்துக்கள்லாம் வந்து இது எல்லாரையும் திரஸ்காரம் பண்ணிவிட்டு கர்த்தவியம் அகர்த்தவியம் இது எதற்கான மரியாதையும் கொடுக்காம அண்ணன் தம்பிகளை தூக்கி எறிஞ்சு போனவன் தானேடா நீ. ராட்சச தர்மத்தை வந்து நீ மீறி போனவனாச்சே அப்படின்றார். துர்புத்தி கொண்டவனே, துர்புத்தி கொண்டவனே, இருக்கிறவாளை விட்டுட்டு எதிரிக்கிட்ட போய் சரணாகத்தி அழறது அதெல்லாம் ஒரு வாழ்க்கையாடா? இன்னொருத்தர் காலில் விழுந்து வாழறதெல்லாம் ஒரு வாழ்க்கையா அப்படின்னு லெஃப்ட்டு ரைட்டு சென்டர் இந்திரஜித் வந்து திட்டுறான். இந்திரஜித் திட்டினதுக்கு விபீஷணன் பதில் சொல்கிறான். இப்போ உனக்கு தெரியறதா தர்மம் நியாயம் எல்லாம்? ஏதோ புதுசாக வந்து பேசுறதே இப்போல்லாம். நான் எவ்வளோ தடவை எடுத்து சொன்னேன், எவ்வளோ தடவை சொன்னேன். ஒன்று ஞாபகம் வச்சுக்கோ, நான் வந்து ராட்சச குலத்தில் பிறந்திருந்தாலும் சத்துவத்தில் மேலோங்கின விஷயத்திலேயே நான் எப்போவுமே என்னை வச்சுட்டுருக்கேன். எது வந்து இந்த குலத்துக்கு நல்லது, எது தர்மத்துக்கு அனுசாரணமாக இருக்கக்கூடிய விஷயமோ அந்த விஷயங்களையே வந்து நான் திரும்பி 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 உங்கள் எல்லார்கிட்டையும் சொன்னேனே. நீங்கள் என்ன பண்ணேல் அப்படின்னா, நரமே தாருணேனாகம் நச்சதர்மேன வைரமே பிராத்ரா விஷமஷீலோபி கதம் பிராத்தா நிரஸ்யதே. எப்போ பாரு அதர்மத்திலேயே தலை தூங்கி இருந்தேலே, உங்களுக்கு தர்மத்தை எடுத்து சொன்னேனே, நீங்கள் என்ன பண்ணல அப்படின்னா என்னை வீட்டை விட்டு வெளில அமிச்சல். இங்கே வந்து டைரெக்டாக சொல்கிறான் விபீஷணன். நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி அவன் விபீஷணன் அங்கேருந்து கிளம்பிட்டான் அப்படின்ற மாதிரி தான் வால்மீகி முன்னாடி எழுதியிருந்தார். இங்கே என்ன எழுதியிருக்காருன்னா, நீங்கள் என்னை வீட்டை விட்டு அமிச்சல். நீங்கள் வீட்டை விட்டு அமிச்சதுக்கப்புறம் நான் எங்கே போகணும்? எங்கே தர்மம் இருக்கோ, எங்கே நியாயம் இருக்கோ அந்த இடத்துல தானே போய் நான் சரணடையணும். அதை தான் நான் பண்ணேன், நான் பண்ணது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு, மகர்ஷீனாம் வதோகோரஹா சர்வதேவஷ்ட விக்கிரஹா அபிமானஷ்ட ரோஷஷ்ட வைரவதம் பிரதிகூலனா ஏதே தோஷா மம பிராத்துர் ஜீவிதைஸ்வர்ய நாசனாக குணான் பிரச்சாதயாமாசு பர்வதானிவ தயோததாக. நீ என்ன பண்ணியிருக்க? மகர்ஷிகள் எல்லாம் வந்து நீங்கள் எல்லோரும் சேர்ந்து என்ன பண்ணியிருக்கேன்? இன்னி மட்டும் நம்ம ஃபேமிலி பெரிய ஃபேமிலி, ராட்சச ஃபேமிலி, த கிரேட் ஃபேமிலி அப்படின்னு சொல்கிறேன்ல, நம்ம ஃபேமிலி இது மட்டும் என்னப்பா பண்ணியிருக்கு இந்திரஜித்து சொல்லு? எல்லா ராட்சசாலையும் பயங்கரமாக வதம் பண்ணியிருக்க, மகர்ஷிகள் எல்லாரையும் பயங்கரமாக வதம் பண்ணியிருக்கேள். அதுக்கப்புறம் என்ன, எல்லா தேவதா இருக்கா இல்லையா, அவள் எல்லாருக்கும் தொல்லை கொடுத்து அவளோட விரோதத்தை வளர்த்து வச்சிருக்கேள். அதுக்கப்புறம் என்ன, எப்போ பாரு நான்ற அபிமானத்தையே வந்து டம்பம் அடிச்சுட்டு சுத்த வேண்டியது. அதுக்கப்புறம் என்ன, எப்போ பாரு கோபமாக இருக்க வேண்டியது. அதுக்கப்புறம் என்ன, எவன் வந்தாலும் அப்படின்னு அவனை வந்து ஒரு எதிரியாக ஆக்க வேண்டியது. அதுக்கப்புறம் கண்ணில் பார்க்குற பொண்ணெல்லாம் பிடிச்சி கெடுக்க வேண்டியது. தேவலோகத்தில் இருக்கிற பொண்ணுங்கள் எல்லாரையும் கடத்தின்னு வந்து இங்கே வச்சுக்க வேண்டியது. அந்த மாதிரி இவ்வளோ தோஷங்கள் இருக்கே, உங்கள் கூட எவன்டா இருப்பான்? நீ என்ன தர்மத்தை பற்றி பேசுகிற, என்ன நியாயத்தை பற்றி பேசுகிற? இப்போ உன்னுடைய சாவு பக்கத்தில் வந்துருது அப்படின்னு உடனே இதெல்லாம் பேசுறியா? லக்ஷ்மணனுக்கு பதில் சொல்லு முதல்ல அப்படின்றது. லக்ஷ்மணன் என்று உன்னை கொல்ல வந்திருக்கிறான், லக்ஷ்மணனுக்கு பதில் சொல்லு அப்படின்னொன்னு
ஏமா நான் லக்ஷ்மணன் கூப்பிடவனே அப்படின்னு. அந்த மாதிரி விபீஷணன் வந்து நல்ல ரெஸ்பான்ஸ். ஆக்சுவலி விபீஷணனுடைய ரெஸ்பான்ஸ் ரொம்ப நல்ல. புட்டு வைக்கிறான். என்ன ஒரு ஹவு தே ஹவ் பீன் டெரரிஸ்ட், ரேபிஸ்ட் அண்ட் ஆல் சார்ட்ஸ் ஆஃப் கிரிமினல் பண்ணாத கிரிமினல் ஆக்டிவிட்டியே கிடையாது. ஆக்சுவலி பஞ்சமா பாத்தகம்னு ஒன்று இருக்குது. சத்திரிய தர்மத்துப்படி பஞ்ச பாத்தகம் இருக்குது. என்னது? நம்பர் 1 க்ஷேத்ராபஹாரி. அப்புறம் வீட்டுக்கு ஃபஸ்ட்டு உன்னுடைய இடத்த பிடுங்கிக்கிறவன். புரியுறதோ? இப்போ உங்கள் டாக்குமெண்ட்டை உங்கள் பேர் வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக வேறு யாராவது அவள் பேரில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டான்னா அது பஞ்சமா பாதகத்தில் ஒன்று. சரி, பஞ்சமா பாதகத்துக்கு என்ன தண்டனை சொல்கிறேன். அப்புறம் வீட்டுக்கு நெருப்பு வைக்கிறவன், அப்புறம் உன்னுடைய ஸ்திரீயை வந்து அபகரிக்கிறவன், அப்புறம் உன்னுடைய தனத்தை இது பண்ணி உன்னை நிர்மூலமாக ஆக்கிறவன், அப்புறம் சிசு வதம் பண்ணுறது. இது எல்லாமே வந்து பஞ்சமா பாதகத்தில். தர்மசாஸ்திரத்தை படி பஞ்சமா பாதகத்துக்கு விசாரணையே இல்லாமல் க்ஷத்ரியன் வந்து அதே இடத்துல அவளை கொன்னுடணும். டெத் பெனால்ட்டி அது. இதெல்லாமே பஞ்சமா பாதகம். மெதுவாக இப்போ தான் வருது ஒரு கேஸாக. இதை பெமினாட்டியை ரேப் பண்ணால் அவளுக்கு மரண தண்டனை கொடுக்கலாமா? அது ஹியூமன் ரைட்ஸில் அலோடனா? அடிச்செருப்பால் கையை வச்சா வெட்டிடணும் கையை. இல்லை, இதுதான் வந்து சாணக்கிய நீதியிலையும் இருக்கு. சாணக்கியர் அது அவர் வந்து பணத்தை தொட்டாலே கையை வெட்டுங்கிறார். சாணக்கியருடைய சில இதெல்லாம் இருக்குல்ல, தண்டனைகள்லாம் இருக்குல்ல, அந்த தண்டனைகள்லாம் அமுல்படுத்தினோம் அப்படின்னா பரம சுத்தமாக இருக்கும். ஃபினாயில் போட்டு அலமினா மாதிரி இருக்கும் சொசைட்டி இம்ப்ளிமெண்ட் ஆச்சுன்னா. சாணக்கியர் இப்போ ரீசெண்ட் பர்சன். இது வந்து மகாபாரதம். அதுக்கும் முன்னாடியே க்ஷத்ரிய தர்மம் என்ன அப்படின்னா, இந்த பஞ்சமா பாத்தகம் பண்ணுறவனை அவன் உலகத்தில் எங்கே இருந்தாலும் எந்த சத்திரியனாக இருந்தாலும் அது அவனுடைய தர்மம், போய் அவனை கொன்னுடணும். ஏன்னா ஆஸ் எ க்ஷத்ரியா அது என்னுடைய தர்மம். அந்த மாதிரி இவ்வளோ வந்து லிஸ்ட் ஆஃப் இவ்வளோ தோஷத்தை வச்சுண்டு நீ என்ன பண்ணுற? மூணு முக்கியமாக பிரதானமாக நீங்கள் பண்ணியிருக்கீள். என்ன அப்படின்னா, மற்றவர்களுடைய தனத்தை அபகரணம் பண்ணியிருக்கீள். இங்கே இருக்கிறது, லங்கையில் இருக்கிறது எதுவுமே உங்களது இல்லை. தெரியுமா உனக்கு? எல்லாமே குபேரனோடது. பொதுவாக என்ன பண்ணுவா அப்படின்னா, வெள்ளக்காரன் என்ன பண்ணா, இங்கே வந்தான், நம்மளதெல்லாம் எடுத்துட்டு அங்கே போய் கட்டின்ட்டான். இட்ஸ் கால் த சிட்டி ஆஃப் லண்டன் அப்படின்னு பேர். அதுக்கு பேர் ராவணன். அப்போவே ரொம்ப இன்டெலிஜென்ட்டு. என்ன தெரியுமா பண்ணா, வந்தான், யார் ஓனரோ அவனை அனுப்பிச்சிட்டான், நீ கிளம்பு, இதெல்லாம் என்னது, கிளம்பு அப்படின்ட்டான். சரி, ஒழிஞ்சு போகிறான் தம்பி தானே அப்படின்னு குபேரனும் கிளம்பி போயிட்டான். அப்பா கிட்ட போய் புலசேர்கிட்ட போய் இப்படி பண்ணுறானே அப்படின்னா, அவன் ரொம்ப பலசாலியாக இருந்தால் பரவாயில்லப்பா, நான் பெற்ற அந்த பையன் இருக்கானே அவன் வந்து ராட்சசன், நான் உன்னை இழக்கிறதுக்கு விரும்பலை, நீ ரொம்ப நல்லவன் குபேரா, அதனால் வந்து நம்மக்கிட்ட பலம் இல்லைனாக்க நம்ம வந்து விட்டு கொடுத்துட்டு நம்ம கோழத்தனமாக இருந்தால் பரவாயில்ல, நீ வந்து கைலாச பர்வத்தத்து பக்கத்தில் நீ பாட்டுக்கு இருந்து இது பண்ண அப்படின்னு. இது அப்போ நடந்த கதை. இதெல்லாம் இந்த மாதிரி சில கதைகள்லாம் வந்து உத்தரகாண்டத்தில் வரும். அங்கங்கே எடுத்து அப்படியே சொல்கிறதுக்காக வால்மீகி வந்து கடைசியாக ஒரு கிளாஸரி போட்டு போயிட்டார் அவர். அந்த மாதிரி நீ வந்து நீங்கள் என்ன பண்ணியிருக்கேள் அப்படின்னா, பரதனத்தை அபகாரம் பண்ணியிருக்கேள். அதுக்கப்புறம் என்ன, பரஸ்திரீ, யோப்பா பரஸ்திரீ, எல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. அது வந்து சொல்லவே முடியாது. ராவணனே இப்படி வந்து அந்த பொண்ணை கெடுத்தேன், அதனால நாம் புலம்புறான். என்ன எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கோன்னு ராவணனால் ரிகலெக்ட் கூட பண்ண முடியாத அளவுக்கு தப்பு பண்ணியிருக்கான். ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 15-20 சர்க்கம் உத்தரகாண்டத்தில் ராவணன் பண்ண அட்டூழியங்கள், எஸ்பெஷலி வித் ரெஸ்பெக்ட் டு விமன் அண்ட் வெல்த். பாபம் வருமே, அது அவனுக்கு தெரியாதா? என்ன பாவத்தினால விளைவு என்ன வரும்? என்ன யாராவது அடிக்க வருவாள்ல, என்கிட்ட தான் பலம் இருக்கே, நான் திருப்பி அதை மேனேஜ் பண்ணிப்பேன். அதனால் பரஸ்திரீ. மூணாவது இன்னொரு ஒரு பெரிய தோஷம் என்ன தெரியுமோ இந்திரஜித்து, உங்கள் ஃபேமிலிக்கு நல்லது சொல்கிற வாழையே நீங்கள் பக்கத்தில் வச்சுக்க மாட்டேல்லப்பா.
ஏன்னா இந்த மூணாவது இருந்துடுத்துனா முதல் ரெண்டுத்தை எப்படியாவது குட்டி கர்ணம் போட்டாவது திருத்திக்கலாம், ஏதாவது பிராயசித்தம் பண்ணிடலாம். மூணாவது என்ன, ஹிதைஷி வந்து எவனோ அவன் மேலே உங்களுக்கு எப்போவுமே அவிஸ்வாசம்தான். ஏன்னா நீங்கள் யாருக்கும் ஹிதம் பண்ணுறதில்ல. அதனால் உங்களுக்கு ஹிதம் அப்படின்னாக்கா அவன் சொல்கிறது வந்து உங்களுக்கு வந்து கஷ்டமாக தான் இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு நினச்சி உங்களுக்கு கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்கிறவனை நீங்கள் என்ன பண்ணுவேல், சிறையில் போட்டுருவேல், இல்லை கொன்னுடுவேல். புரியுறதா? அப்போது 3 விஷயம் மற்றவர்களுடைய இதுலேருந்து நமக்கு என்ன கற்றுக்கணும் அப்படின்னா, விபீஷணன் இந்திரஜித்துக்கு சொல்கிறது அது ஏதோ நம்ம என்ன ராவணன் மாதிரியா பெருசாக தப்பு பண்ண போகிறோம் அப்படின்னு யோசிக்கக்கூடாது. சிம்பிள் விஷயம், நம்மளது இல்லை அப்படின்னா நம்ம எடுத்துக்கக்கூடாது. புரியுறதா? நம்மளது இல்லைன்னா நம்ம எடுத்துக்கக்கூடாது. புரியுறதா? நம்பர் 1. 2வது, பிறன்மனை நோக்கா பேராண்மை வேண்டும். மனசு யோசிக்குமே, மனசு சப்பலப்படுமே, மனசு பார்க்க தோணுமே, பிரிங் இட் அவுட். அதுக்காக தான் அவனுக்கு வந்து ஸ்ரீருத்ரம் கொடுத்துருக்கா, அதுக்கு தான் வந்து விஷ்ணு சஹஸ்ரநாமம் கொடுத்துருக்கு, சுவாமி கொடுத்துருக்கு, கோவில் கொடுத்துருக்கு. உன்னுடைய மனசை நியந்திரத்தில் கொண்டு வா. டோன்ட் டூ சம்திங் தட் இஸ் குட். உன்னுடைய பெண், நீ பெற்று வளர்த்த அந்த பெண்மணியோ இல்லை உன்னுடைய மனைவியோ இல்லை உன்னுடைய தங்கையோ ரோட்டில் போகும்போது மற்றவர்கள் அவர்களிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறாயோ அவ்வாறு நீ அனைத்து பெண்களிடத்திலும் நடந்து கொள். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ட்ரீட் எவ்ரி உமன் ஆஸ் யூ வாண்ட் யுவர் சிஸ்டர், யுவர் டாட்டர் ஆர் யுவர் வைஃப் டு பி ட்ரீட்டட் இன் த சொசைட்டி. 3வது விஷயம் என்ன, நம்மளுக்கு பிடிக்கலைன்னா கூட கோவமாவோ திட்டியோ யாராவது நம்மளுக்கு நன்மை சொல்கிறா அப்படின்னா அவளை திரஸ்காரம் பண்ணக்கூடாது. ஒன்றே ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்மளுக்கு மனசுக்கு கஷ்டமாக ஒருத்தர் ஒன்று சொல்கிறா அப்படின்னா, மனசு கஷ்டப்படுறது அவள் சொன்னது அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ண வேண்டியது என்னென்னா, அவள் சொல்கிறது வந்து நம்ம நன்மைக்கா இல்லை நமக்கு பிடிக்காததுனால். நமக்கு பிடிக்கலைன்னா மனசு கஷ்டப்படும், அதுதான் உண்மை. நமக்கு பிடிக்காமல் இருக்கிறதே அது வந்து நம்மளுடைய நன்மையா இல்லை நன்மையற்ற விஷயமா அப்படின்னு. நம்மளுடைய நன்மை அப்படின்னா அது வந்து நம்மளை குத்தினாலும் குடசல் கொடுத்தாலும் அந்த விஷயத்தை நம்ம எடுத்துக்கணும், அவளுக்கு தேங்க்ஸ் பண்ணணும். புரியுறதா? அதனால் வந்து பிறர் சொத்தை அபகரிக்காதே, பிறன்மனை நோக்காதே, மேலும் நல்லது சொல்பவர்கள் அவ எவ்வாறு சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ளும் பெரிய மனப்பான்கு வேண்டும். இந்த விஷயம் வந்து விபீஷணன் சொல்லி முடித்த உடனே இந்த ராட்சசாலுக்கெல்லாம் ஒரு காமன் பிஹேவியர் என்னென்னா, தர்மத்தை பேசினா இன்னும் கோவம் ஜாஸ்தி வரும் அவளுக்கு. இந்த தர்மம் ஏன் பேசிக்காக ஒன்று புரிஞ்சுக்கோங்க. பேசிக்காக அது வந்து அவள் ஏன் அப்படி இருக்கா அப்படின்னாக்கா, மனுஷனுக்கு வந்து பிரதானமான புருஷார்த்தங்கள் வந்து அர்த்தம், காமம் அண்ட் தர்மம். பிரதானமான புருஷார்த்தங்கள். எனி பர்சன் நேச்சுரல் இன்ஸ்டிங்க்ட், யாருமே வந்து கண்ணா நீ பணம் நிறைய சம்பாதிக்கணும்டா, கண்ணா நீ டிவி பார்த்து என்ஜாய் பண்ணும், இப்போ குழந்தையெல்லாம் நாளைக்கு டிவி பார்த்து என்ஜாய் பண்ணணுன்னு யாருக்கும் சொல்லித்தர வேண்டாம். இல்லை, என்ஜாய் பண்ணணும், அப்புறம் பொருள் நிறையா சேர்த்துக்கணும் அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரி சத்சங்கத்தில் வந்து கற்றுக்க வேண்டாம். அந்த சுவாமிஜி சொன்னார், எப்படியாவது பணம் நிறையா சேர்க்க சொன்னார். அந்த சுவாமிஜி சொன்னார், டிவிலாம் பார்த்துண்டு ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டுண்டு சந்தோஷமாக இருக்க சொன்னார். எந்த சாமிஜியும் சொல்ல மாட்டான். அப்போது வேதத்தில் வரக்கூடிய 3 பிரதானமான புருஷார்த்தங்கள் வந்து அர்த்த காம தர்மத்தில், இந்த அர்த்தமும் காமமும் வந்து யாருக்கும் சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்றே ஒன்று, இந்த அர்த்தமும் காமமும் நேச்சுரலாக ஹியூமனுடைய இயல்பு சுபாவத்தில் அதற்கு ஏங்கிறதும் அதற்காக முயற்சி பண்ணுறது இருக்கு இல்லையா, அதற்காக சண்டை போட்டு அதை ஜெயிக்கிறது இருக்கு இல்லையா, அந்த ஒரு விஷயத்தில் தர்மத்தை மீறுபவர்களாக நாம் ஆகிவிடுவோம். அப்போ அந்த தர்மம் எது, அதை செய்யலாமா செய்யக்கூடாதா? 8வது ஐஸ்கிரீம் சாப்பிடலாமா கூடாதா? நீங்கள் சொல்லுங்கள் குழந்தைலாம், 8வது ஐஸ்கிரீம் சாப்பிடலாமா? சாப்பிடக்கூடாது. 2வது ஐஸ்கிரீம் ஓகே, சரி. ஃபர்ஸ்ட் ஐஸ்கிரீம்
மூக்கு ஒழுகின்னு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ஐஸ்கிரீம் சாப்பிடலாமா? உங்களுக்கு தெரிஞ்சிருக்குல்ல, சிம்பிள், அவ்வளோதான். ஏற்கனவே நமக்கு கடன், இதுக்கு என்ன மேலேயும் கடன் வாங்கி அந்த காரை வாங்கிறது இல்லையா? அப்போ என்ன ஆகும்? யூ ஆர் புட்டிங் யுவர் செல்ஃப் இன் டு ட்ரபிள். ஏற்கனவே நான் கடன் வாங்கியிருக்கேன், ஏற்கனவே 4-5 இஎம்ஐ கட்டின்னு இருக்கேன், அதையும் தாண்டி நான் வந்து கடன், இன்னொரு கடன் கொடுக்குறானேன்னு கடன் வாங்கி ஒரு கார் வாங்கினேன்னா என்ன அர்த்தம்? எனக்கு வந்து என்னுடைய யோகியதை இல்லை என்றாலும் அந்த அந்த சொத்தை அனுபவிக்க வேண்டும் என்ற அதிகமாக இருக்குது. அப்போ என்ன ஆகிடுறது அப்படின்னா, என்னுடைய லைஃபோட பேலன்ஸை விட என்னுடைய என்ஜாய்மெண்ட்டுக்கு நான் ப்ரிடாமினன்ஸ் கொடுக்குறேன். இது வந்து ராட்சச புத்தி, தப்பாக எடுத்துக்காதீங்க, இதுதான் உண்மை. இது ரொம்ப ஜாஸ்தியாச்சு அப்படின்னா சொசைட்டியில் வந்து கெட்டு போயிடும் பேலன்ஸ். இந்த விஷயத்துக்காக நான் மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிக்க ஆரம்பித்தேனே ஆனால் நான் ராட்சசன் எனப்படுவேன். அதனால வந்து ஆல் தீஸ் திங் என்னுடைய, அப்போ 3 புருஷார்த்தத்தில் வந்து 2 சொல்லித்தர வேண்டாம். ஆனால் இந்த 2 தர்மத்தினுடைய கோட்பாடோ லைஃபோடைய பேலன்ஸோ மற்றவர்களுக்கோ எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சுட்டோன்னா அது வந்து புத்திசாலித்தனம். இந்த ராட்சசா என்ன நினைக்கிறா அப்படின்னா, தர்மம் வச்சு என்ன பண்ணுறது? புண்ணியம் கிடைக்கும், புண்ணியத்தினால என்ன கிடைக்கும்? சொர்க்கம் கிடைக்கும். சொர்க்கத்துக்கு போனால் என்ன கிடைக்கும்? காவோ பீவோ மஜா கரோ, ரம்பா ஊர்வசிலாம் டான்ஸ் ஆடோ, அது பண்ண அந்த என்ஜாய்மெண்ட்டை நான் இங்கே பண்ணிட்டு போகிறேன். வை ஷுட் ஐ பாதர் அபவுட் தர்மா? நோ 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 நோ. யுவர் தர்மா இஸ் an invisible factor that connects you with your enjoyment. இந்த அர்த்தத்தையும் காமத்திலையும் ஏற்படக்கூடிய சந்தோஷத்தை உன்னுடன் சேர்த்து வைக்கக்கூடிய இறைவனுடைய அதிருஷ்டமான விஷயத்துக்கு பேர் தர்மம் ஒரு புண்ணியம் பாப்பம் என்று சொல்லுவோம். அதுக்கு அதிருஷ்டம்னு ஒரு பேர் சொல்லுவோம். பொதுவாக அதிருஷ்டம்னு நம்ம பாசிட்டிவாக நினச்சிட்டு இருப்போம்ல, பாப்பமும் அதிருஷ்டம்தான். எல்லாம் பண்ணேன், எல்லாம் கரெக்டாக இருந்தது, கடைசியில் ஒரு ஃபோன் வந்த உடனே அந்த மைசூர் பாக்கு அடிபிடிச்சிரும். அடிபிடிச்சா பரவாயில்ல, அந்த இலுப்பச்சட்டி ஒரு கையில், கரண்டி ஒரு கையில் பபக் அப்படின்னு அடித்தோன்னாக்க கணங்கரேர்னு திரும்பி வந்து விழும். ஒன்றுமே பண்ண முடியாது. கரெக்டாக சுகர் போட்டேன், கரெக்டாக கடலை மாவு போட்டேன், குடியான குடி அவ்வளோ நெய் குடிச்சுது, அதுக்கப்புறம் வந்து எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணேன். ஆனால் மைசூர் பாக்கு அனுபவிக்க முடியல. இது நான் மைசூர் பாக்கு, சாக்லேட்டு, பிஸ்கெட்டு, ஐஸ்கிரீம்னு சொல்லுவேன். நீங்கள் லைஃப்பில் எல்லாத்துக்கும் அதை போட்டுக்கோங்க. எல்லாம் நன்னா பண்ணுவா. அந்த கல்யாணம் ஆகி அந்த மாப்பிள்ளை இழப்பு இருக்குல்ல, மாப்பிள்ளை இழப்பில் கோச்சுண்டு அவருடைய கோவம் எப்போவுமே 2-3 நாள் இருக்கும். மாப்பிள்ளை இழப்பில் கோச்சுண்டு அவருடைய கோவம் எப்போ போச்சுனாக்க நலங்கில் போச்சு அவருடைய கோவம். மாப்பிள்ளை இழப்புலேருந்து நலங்குக்குள்ளே என்ன, இந்த ஹோல் மேரேஜ் என்ஜாய்மெண்ட் அவுட்டு. நான் எனக்கு ஒன்றும் புதுசு தேவையில்லை அப்படின்னு பழைய வேஷ்டியை கட்டின்னு இருக்க வேண்டியது. இதெல்லாம் பண்ணுறோமா இல்லையா? நம்ம இல்லை, சாரி, பண்ணுறவாள் நம்ம பார்த்துருக்கோமா இல்லையா? நான் இப்படியே சொல்லியிருந்தேன்னா அப்படியே இவர் நம்மளை ரொம்ப திட்டா இருப்பா, நம்ம இனிமேல் கதைக்கெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு வந்துடும். அதனால் எப்போவுமே வந்து நம்மளுக்கு வந்து நியந்திரணம் இருக்கணும். நம்மளுடைய அது கரெக்டாக அந்த சந்தோஷம் மட்டும் சேராமல் போகிறதே எதனால் அப்படின்னா பாப்பம் வேலை செய்கிறதாங்க. இட் இஸ் கிரியேட்டிங் an obstacle there. அப்போது அந்த இன்விசிபிள் அப்டக்கிளை எடுக்கிறதுக்கும் மேலும் வந்து சுகமாக ஆனந்தமாக வாழறதுக்கும் இருக்கக்கூடிய விஷயம் அந்த தர்மம்ன்ற ஃபேக்டர். இதை வந்து எப்போவுமே ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும். லக்ஷ்மணன் மாதிரி எக்ஸ்ட்ரீம் கோவத்தில் வந்து பேசலாம். என்னது தர்மம்ங்கிறது தேவையே இல்லைன்னு அதை அப்படியே அம்போன்னு விட்டுட்டான். ராமர் அதுக்கு பதிலே சொல்லலை. ராமர் பதில் சொல்ல போகிறல, அதுக்கு லக்ஷ்மணனே பின்னாடி பதில் சொல்ல போகிறான், வரப்போகிறது. அந்த மாதிரி சொல்லிட்டு அதனால் வந்து இந்த விஷயங்கள்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். ஜஸ்ட்டு ஒரு சிம்பிள் விஷயம். இந்திரஜித்து விபீஷணனை திட்டுறான், அதுக்கு விபீஷணன் சொல்கிற பதில், அதில் இவ்வளோ தர்மம் ஒழிஞ்சிருக்கு, இவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருக்கு. இது சொல்லுங்க, எங்கள் ஸ்கூலில் சொல்லித்தர முடியும் அதை? அதனால் வந்து இங்கே வந்திருக்கிறவா, இப்போ கேட்டுருக்கிறவா, ராமாயணம் கேட்டுருக்கா, என்ன பண்ணுங்கோ, ஃபார் யுவர் லைஃப் டேக் எ ஓன்னா என்ன, ஒரு சபதம் எடுத்துக்கோங்க. என்னது அப்படின்னா, இனி நான் சாகும் வரை சத்சங்கத்தில் இல்லாமல் இருக்க மாட்டேன். ஏதோ ஒரு சத்சங்கத்தில் இருக்கணும். வாரத்துக்கு ஒரு தடவையோ
15 நாளைக்கு ஒரு தடவை. ஜி உங்களுக்கு ஆள் சேர்க்கறையில் உங்களோட பிரம்ம வித்யா மந்திரம் பெருசாக இல்லை, நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துல யாராவது ஒரு 4 விஷயம் நல்லது சொல்லின்னு இருப்பார்ல. அதில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சத்சங்கம்னா நான் ரெகுலராக கோவில் போயிடுவேன்ப்பா, சுற்றிட்டு வந்துடுவேன்ப்பா, அது வந்து புண்ணிய காரியம். சத்சங்கம்னா நம்மளுடைய அறிவு புத்தி, நான் படித்த படிப்பு, அந்த 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 ஹோத்தா அப்படின்னு சொல்லல, அது எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு ஒரு இடத்துல காது கொடுத்து கேட்குறது இருக்குல்ல, அதுக்கு பேர் சத்சங்கம்னு பேர். ஒருத்தர் சொல்லணும், நம்ம கேட்கணும், புரியுறதா? அந்த மாதிரி ஒரு லைஃப்பை நீங்கள் அமைச்சுக்கணும். இது வந்து ராமாயணத்தில் இருக்கக்கூடிய பல இடத்துல இருக்கக்கூடிய பல விதமான தர்மத்தில் ஒன்று. அந்த மாதிரி இப்போ வந்து கோரமான யுத்தமானது ஆரம்பிக்க போகிறது. யாருக்கு? லக்ஷ்மணனுக்கும் இந்திரஜித்துக்கும் ஆரம்பிக்கிறது. இந்திரஜித் வந்த கோவத்தில் வந்து, அன்னைக்கே உங்கள் 2 பேரும் யமதர்மனுடைய துவாரத்துக்கு அமிச்சேனே, மறந்து போயிட்டியாடா சின்ன பயலே பாலகனே. யார்? இந்திரஜித்து லக்ஷ்மணனை பார்த்து, உனக்கு அதெல்லாம் மறந்து போச்சா? லக்ஷ்மணன் வந்து, நீ அன்னிலேருந்து பார்க்குறேன், நீ சும்மா பேச்சு தான் இருக்கும் உன்கிட்ட, பாரு உன் முன்னாடி இன்னும் நான் நின்றுட்டு தான் இருக்கேன். இன்னொன்று, அது என்னது ஒரு திருட்டு பையன் மாதிரி ஒளிஞ்சுண்டு அடிக்கிற, தைரியமாக சண்டை போட வராதா உனக்கு? தைரியமாலாம் சண்டை போட மாட்டியா நீ? உனக்கு அது தைரியம்லாம் கிடையாதா? வேஸ்டா நீ? யூஸ்லெஸ்ஸா நீ? ஆத்திரமா போட்டான், பானமா கொட்டுறான். எல்லா பானமும் லக்ஷ்மணனுடைய உடம்புல எல்லா இடத்துலையும் போய் சக் 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 சக். மகாபாரதத்தில் ஒரு அம்பு படுக்கதான் பீஷ்மருக்கு. இங்கே என்ன தெரியும்ல, வந்து விழுந்துட்டே இருக்கும் அம்பு, எல்லாரும் எடுத்து போட்டுட்டு சண்டை போட வேண்டியதுதான். ஐயோ, ஐ எம் ரிட்டையர்ட் ஹர்ட், எனக்கு ஏதாவது சப்ஸ்டியூட் இருக்கா? ராம்ஜி சப்ஸ்டியூட் இல்லை தம்பி, நீயே தான் அடிக்கணும் போடு. லக்ஷ்மணன் என்னன்னா, இந்த ஹோல் யுத்தத்தில் வால்மீகி கான்ஸ்டண்ட்டாக லக்ஷ்மணனை பற்றி சொல்கிறது என்னென்னா, எவ்வளோ பெரிய அடிப்பட்டாலும் எவ்வளோ ரத்தம் கொட்டினாலும் பிரசன்னமாக சண்டை போடுறான் நான் லக்ஷ்மணன். தைரியமாக வா, நீ அவுட்டு, நீ இன்னைக்கு என் கையால் சாக போகிற அப்படிங்கிற ஒரு நிச்சயத்தோடு சண்டை போடுறான். பூர்ண சங்கல்பத்தோடையும் பூர்ண நிச்சயத்தோடையும் அண்ணாவோடைய பூர்ண ஆசீர்வாதத்தோடையும் வந்து அப்படி சண்டை போடுறான். அப்படி போன உடனே அடுத்து லக்ஷ்மணன் எடுத்த 5 பானத்தை எடுத்து நேர இந்திரஜித்தோட இங்கே போட்டான், ஃபுல்லாக போட்டான். அவன் பயங்கர அடி. அப்புறம் வந்து வால்மீகி என்ன எழுதுறாருன்னா, திடீர்னு ஆகாசத்தில் 2 கிரகங்கள் மோதிண்டா எப்படி இருக்கும், இல்லை திடீர்னு காட்டில் வந்து 2 பெரிய சிங்கங்கள் ஒன்றோட ஒன்று சண்டை போட்டால் எப்படி இருக்கும் அப்படின்னு சண்டை போடணும்ல, அப்படி அந்த மாதிரி லக்ஷ்மணனும் ஓ அப்படின்னு 2 பேரும் போடுறா சண்டை அப்படி போடுறா. பாவம் லக்ஷ்மணன் வந்து எங்கே நின்று சண்டை போடுறாரு? ஹனுமானுடைய முதுகு மேலே நின்று சண்டை போடுறாரு. ஹனுமான் வந்து ஒரு நிமிஷம் அப்படின்னு சொரிஞ்சுக்கலாம் கூட முடியாது. ஹனுமார் அப்படியே ஸ்டாட்டிக்காக இருக்கணும். ஹனுமார் புரியுறதா? அப்படியே அந்த லக்ஷ்மணனை வந்து முதுகில் வச்சுட்டு இருக்கும்போது அங்கேருந்து ஏதாவது ராட்சசன் வந்து இப்படி குத்துவான் அப்படின்னு ஒரு ஊதணும். அவர் அப்பா ஹெல்ப் பண்ணுவார். யாரு? வாயு பகவான். எல்லாம் தெரிச்சு போய் விடுவா. இன்னொன்று தெரியுமோ, ஹனுமான் வந்து சாதாரணமாக இருந்தாலே ராட்சச பக்கத்தில் வரமாட்டா. இதில் வந்து யாராவது பக்கத்தில் வந்தோன்னா அப்படின்னா அப்படியே கொலை நடுங்கி ஓடி போய்டும் எல்லா ராட்சசும். அந்த மாதிரி ஹனுமான் வந்து அப்படி லக்ஷ்மணன் பாவம் அப்படியே நின்றுண்டு அப்படியே ஹனுமானோடைய பாடியில் பேலன்ஸ் பண்ணிட்டு, என்ன ஒரு ஆனந்தம் இல்லை, என்ன ஒரு ஆனந்தம். லக்ஷ்மணரோடையும் ராமரோடையும் திருவடியை வந்து முதுகில் தாங்கக்கூடிய ஒரு அற்புதமான பாக்கியம் ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு. திருவடி எடுத்து அப்படியே எப்படி லக்ஷ்மணன் சாதாரண ஆள் இல்லை, செம்ம வெயிட்டான ஆள். எப்படி இருக்கும்? அப்படி வச்சு தும்முன்னு குதிச்சு ஒரு அடி அடிப்பார்ல, அப்பெல்லாம் வந்து வாட்டர் லக்ஷ்மணா வாட்டர்லாம் கேட்க முடியாது ஹனுமான். அந்த மாதிரி இப்படி அப்படின்னு சின்ன பையன் அப்படின்னு சொல்லும்போது லக்ஷ்மணன் வந்து என்ன பண்ணான்னா அப்படி இப்படி போட்ட உடனே வந்தது பாரு,
ஒரு சத்தம் வந்து இப்போ லக்ஷ்மணனுடைய தனுஷ்லேருந்து ஒரு டங்கார சத்தம் வந்து தூ நேற்றுக்கு சொன்னோம்ல பூ அந்த மாதிரி ஒரு சத்தம் வந்த உடனே இந்திரஜித்தோடைய முகத்தில் கொஞ்சம் சுழுக்கல் வந்துதான். என்னடா தனுஷ்லேருந்தே இப்படி சத்தம் வருதே, நம்ம தான் சாம்பியன் நினச்சோம், நமக்கு மேலே ஒரு சாம்பியன் ஒருத்தன் வந்து உட்காந்து நின்றுருக்கான். அப்படி பார்த்த உடனே விபீஷணன் வந்து வரான் பக்கத்தில். லக்ஷ்மணா, அவனுடைய முகம் சுழுக்கிறது, அவன் கொஞ்சம் வீக் ஆகிட்டான், அவன் இன்டர்னலாக பயப்படுறான், ஒரு மாதிரி ஏதோ இருக்குது, நீ இதான் ரைட்டான டைம், போடு அஸ்திரத்தெல்லாம். விபீஷணன் அவர் இருக்காருப்பார் அப்படின்னு 2 நல்ல விஷப்பாம்பு வந்து புஷ்குன்னு கொத்துற மாதிரி புஷ்கு புஷ்கு அப்படின்னு 2 போட்டாரான். 2 கடிக்கு அப்படியே வந்து 2 இதுக்கு அப்படியே வந்து இதாகிட்டான். அப்படி 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 சக் அப்படி போய் அடிச்சது. அந்த மாதிரி அடித்து இது ஒன்றுமே இல்லை, அங்கேருந்து வரதெல்லாம் வந்து அப்படி சர்ன்னு வந்து விழுந்தோடனே அடித்த உடனே மூர்ச்சி ஆகிட்டான். யார்? இந்திரஜித்து மூர்ச்சி ஆகிட்டான். மூர்ச்சைன்னா நேற்றுக்கு சொன்னேன்ல மூர்ச்சையாக இருந்தேன். ஒரு அழகு என்னன்னா, சத்திரியாளுக்கான அழகு என்ன அப்படின்னா, அவள் அப்படியே இருக்கும்போதெல்லாம் அடிக்க மாட்டான். வா, நீ சாகிறத நீ தெளிவாக பார்க்கணும், தெளிய வச்சு அடிக்கிறது. இந்திரஜித் எழுந்தான்னு பார்க்கணுமே, வந்த கோவத்துக்கு அவனுக்கும் கோவம் வந்துடுது. கோவம் வந்து 7 ரொம்ப ஷார்ப்பாக இருக்கக்கூடிய பானம், எப்படி இந்த மாதிரி ஷார்ப்பாக இருக்கக்கூடிய பானத்தை எடுத்தார். அப்படி எடுத்து எக்ரி குதிச்சு டமான்னு அப்படி ஒரு போடு போட்டார். அப்படி அந்த மாதிரி 7 பானம் சக்கு 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 சக்குன்னு போட்டார். ஹனுமானை பார்த்து ஒரு 10 பானம் ஹனுமான் மேலே. ஏன்னா ஹனுமான் தானே அவருடைய ரத்தம் அண்டு சாரதி ரெண்டுமே ஹனுமான். அவனுக்காவது ரத்தம் வேற சாரதி வேற. ஹனுமான் வந்து போத் சாரதி அண்ட் ரத்தம். இந்த பக்கம் கொடுங்காலா விபீஷணா அப்படின்னு சொல்லிட்டு விபீஷணன் மேலே 100 பானம் போட்டாரான். எல்லாத்தையும் வாங்கிட்டாரான் விபீஷணன். நீ போடு ராஜா, நான் உனக்கு அப்பண்டா அப்படின்னு. விபீஷணன் ரொம்ப பெரிய வீரனாக இருக்கான், எல்லாத்தையும் வாங்கிட்டு லக்ஷ்மணன் மேலே 7 பானம் வந்து விழுந்ததில்லை, விழுந்து சக் 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 சக்குன்னு 7 விழுந்த உடனே அப்படின்னு சிரிச்சானா லக்ஷ்மணன். கொஞ்சம் கூட அசரலையாம். அப்படி ஒரு சிரிச்சிட்டு, இந்திரஜித்து உன்னை ஏதோ ரொம்ப பெரிய ஆளுலாம் சொன்னாங்க, ரொம்ப பெரியவனோனே இந்த ஈர்க்குச்சி மாதிரி போட்டுருக்க, ஏதோ கொஞ்சம் ஏதாவது வெயிட்டாக பானம் ஏதாவது வச்சுருக்கியா நீ? இது ஏதோ குச்சி கிச்சி போடுற மாதிரி இருக்கு, ஒன்றும் வெயிட்டும் இல்லை, ரொம்ப வீக்காக போடுற, இவ்வளோ தான் நீ கத்துண்டியா தனுர்வித்யால? இப்போ பார் நான் போடுறேன் பார் அப்படின்னு போட்டான். ஒரு போட்டா இந்திரஜித்தோட கவச்சத்தில் போய் அடிச்சுது. அப்புறம் ஒரே ரத்தமாக கொட்டி ரத்தம் வந்து அப்படியே வந்து இந்திரஜித்துக்கு வந்தது கோவம். திருப்பி போடு திருப்பி அப்படியே பிளட்டு. 2 பேரும் வந்து ரத்தம் விளார நிற்கிறான். ரத்தம்னா ரத்தம், அப்படி ஒரு ரத்தம். ஆனால் 2 பேருமே வந்து வெயிட்டிஸ் 2 minutes யூ வெயிட்டிஸ் அப்படிலாம் கிடையாது. 2 பேரும் வந்து கொஞ்சம் கூட சோர்வே இல்லையா மூஞ்சியில். 2 பேருமே இவனும் அடிக்க அவனும் அடிக்க கண்டினியூஸாக அடிச்சுட்டே இருக்கலாம். விபீஷணன் பார்த்துட்டு என்ன பண்ணா அப்படின்னா, அனுமான் அப்படின்னு சொல்லிட்டு அனுமானும் விபீஷணனும் டமால்னு உள்ளே புந்தான். ஏன்னா லக்ஷ்மணனுக்கு வந்து ஒரு ரிலாக்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ளே புந்து ராட்சசால அடிக்க ஒரு மாதிரி அப்படின்னு திருப்பி இதெல்லாம் தட்டி விட்டுறேன். அந்த மாதிரி ஏதோ தட்டி விட்டா அப்படி டிஸ்டர்ப் ஆகிடும். அந்த மாதிரி விபீஷணன் வந்து இந்திரஜித் சும்மா அப்போ டைலாக் பேசினா ஒரு ரெஸ்ட் எடுத்துக்கலாம், தெரியும்ல. இந்திரஜித் பிரஹஸ்தோ நிஹதோ வீரோ நிகும்போ மகாபலஹா கும்பகர்ணச்ச கும்பஸ்ச தூம்ராட்ச நிஷாச்சரஹா ஜம்புமாலி மகாமாலி தீக்ஷ்ணவேகோஷணி அஷனி பிரபஹா
சுபக்னோ யஜ்ஞகோபஸ்ச வத்ரதம்ச ராட்சசா, இப்படி 5 ஸ்லோகம் சொல்கிறார். யார்? ஸ்லோகமாக சொல்ல மாட்டார், என்ன வால்மீகி ஸ்லோகமாக எழுதியிருக்கார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பாரு, பிரஹஸ்தன் செத்து போயிட்டான், மகாபலி செத்து போயிட்டான், நிகும்பன் மகாபலி செத்து போயிட்டான், கும்பகர்ணன் செத்து போயிட்டான், கும்பன் செத்து போயிட்டான், தூம்ராட்சகன் செத்து போயிட்டான், ஜம்புமாலி செத்து போயிட்டான், மகாமாலி செத்து போயிட்டான், தீக்ஷ்ணவேகன் செத்து போயிட்டான், அசனிப்பிரபன் செத்து போயிட்டான், சுபக்னன் செத்து போயிட்டான், யஜ்ஞகோபன் செத்து போயிட்டான், வஜ்ரதம்சன் செத்து போயிட்டான், சிம்ஹாத்ரி செத்து போயிட்டான், விகடன் செத்து போயிட்டான், அரிக்னன் செத்து போயிட்டான், தப்பன் செத்து போயிட்டான், மந்தன் செத்து போயிட்டான், பிரகாசன் செத்து போயிட்டான், சொல்லிட்டேன், பிரகசன் செத்து போயிட்டான், பிரஜங்கன் செத்து போயிட்டான், ஜங்கன் செத்து போயிட்டான், அக்னிகேத்து செத்து போயிட்டான், ரஷ்மிகேத்து செத்து போயிட்டான், வித்யுஜிக்வா செத்து போயிட்டான், திஜிக்வா செத்து போயிட்டான், சூரியசத்ரு செத்து போயிட்டான், அகம்பனன் செத்து போயிட்டான், சுபார்ஷன்றவன் செத்து போயிட்டான், சக்கரமாலி செத்து போயிட்டான், கம்பனன் செத்து போயிட்டான், தேவாந்தகன் நராந்தகன் அவளும் செத்து போயிட்டான். ஏன் இதெல்லாம் சொல்கிறான் விபீஷணன்? பயத்தை ஏற்படும். தம்பி நினச்சிப்பாரு, ஒன் வீக் பேக் எப்படி இருந்த நீ? ராமாயணம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்த நீ? இப்போ எப்படி இருக்க? எப்படி இருந்தேல் நீங்கள்? ராமர் அந்த பிரிட்ஜு கட்டுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தேல்? எல்லோரும் ஒரே ஃபேமிலியாக, எங்களது ஒரு இனிய குடும்பம், எல்லாம் குடும்பம். டின்னர் டேபிளில் வந்து அப்படியே வந்து டின்னர் டேபிளில் அது ஹோட்டல் மாதிரி இருக்கும், அத்தனை பேர் ஃபேமிலியில் அப்படிலாம் உட்காந்துட்டு இப்படிலாம் சாப்பிட்டு எப்போ பாரு ஒவ்வொருத்தர் இன்னொருத்தருடைய பொய்யான புகழை பாடிண்டு இப்படிலாம் இருந்தே இல்லை. ஐயோ உன்ன மாதிரி வீரன் கிடையாது, என்ன மாதிரி வீரன் கிடையாதுன்னு அங்கே செருப்பு கூட போடாமல் ஒருத்தர் வந்து சும்மா ஒரு தனுஷை வச்சுட்டு மொத்த லங்கையும் துவம்சம் பண்ணிட்டார். ஸோ இன்டைரக்டாக விபீஷணன் வந்து பிரேக் கொடுத்த மாதிரியும் இருக்கும், இந்திரஜித்தை வந்து மென்டலி வந்து கொஞ்சம் வீக் பண்ண மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணான். அப்படின்னு சொல்லிட்டு இந்திரஜித் அதெல்லாம் பார்க்கல, நேராக திருப்பி லக்ஷ்மணன் மேலேயே பாஞ்சான். லக்ஷ்மணன் மேலே பாஞ்சு ஃபைட்டுனா ஃபைட்டு, திடீர்னு வந்து திடீர்னு ஆத்திரம் வந்துடும். தனுஷ் அப்படி எடுத்து வச்சுட்டு நேராக குதிச்சு 2 பேரும் கையை பிடிச்சி டமால்னு அடிச்சுட்டு அவன் எழுந்துக்கிறதுக்குள்ளே போய் தனுஷால் அம்பு போட்டுடலான்னு ஓடுறான். யார்? இந்திரஜித்து. நம்மள அதுக்குள்ளே யார்? லக்ஷ்மணன். ஆஞ்சநேயர் லக்ஷ்மணா அப்படின்னோடனே அப்படி எக்ரி குதிச்சு அப்படி வந்து அப்படி சர்ன்னு அடித்து போய் கிரவுண்டில் அப்படி விழுவார். அவன் என்ன இந்த ஹோல் இதில் ஒரு 100கணக்கான அம்பு போடுறான். யார்? இந்திரஜித்து. ஒரு அம்பு விடாமல் எல்லா அம்பையும் லக்ஷ்மணன் வந்து அடித்து கட் பண்ணுறான். ஒன்றும் பக்கத்துலேயே நெருங்க முடியல. சரி, லக்ஷ்மணனால தான் வந்து இந்திரஜித்தை அடிக்க முடியாதுதானா, இந்திரஜித்தையும் அடிக்க முடியல. இன்னும் எப்படா முடியும் இந்த யுத்தம்? எப்போ தான் முடியும்? சர்க்கம் போயிட்டே இருக்க, பெரிய சர்க்கமாக இருக்க, போயிட்டே இருக்கேன்னா இவன் அடிக்க அப்புறம் வந்து சூரியாஸ்தமனம் ஆகிறது. திருப்பி சூரியாஸ்தமனம் ஆகிறது. சூரியாஸ்தமனம் ஆகி அப்படி லைட்டெல்லாம் குறையும் போது 4 பானத்தை வச்சு கோரமாக அந்த 4 கருப்பு குதிரை இருக்குது, அது வந்து ரொம்ப அடி வாங்கிடுறது. அந்த 4 கருப்பு குதிரை வந்து அப்படியே தள்ளாடுறது. சரியா அது மேனேஜே பண்ண முடியல. நேராக அப்புறம் ஒரு பானத்தை வந்து சாரதி மேலே போட்டான் லக்ஷ்மணன். சாரதி அவுட்டு. இதுதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் சண்டைலாம் போடுவா, கட்சியில் எங்கே வருவா அப்படின்னா சாரதி ரத்தம் குதிரை அடிச்சுட்டு அப்புறம் தான் போகணும். அடித்த உடனே லக்ஷ்மணன் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா, இப்போது சாரதி அவுட் இல்லையா, அதனால் வந்து இந்திரஜித்துக்கு வந்து ரத்தத்தையும் ஓட்ட வேண்டியிருக்கு, அந்த அடிப்பட்ட குதிரையையும் வந்து எல்லாம் பண்ணி இதெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ எப்போது தனுஷ்லேருந்து இப்படி இதை எடுத்து அப்படின்னு கை தூக்கும்போது அந்த மாதிரி வீக் ஸ்பாட் அந்த ஒரு 2 செகண்டு 3 செகண்டு கிடைக்கும்ல, அந்த 2 செகண்டு 3 செகண்டுக்குள்ளே லக்ஷ்மணன் வந்து சறுக்குன்னு அடிக்கிறானா. ஒரு லெவலுக்கு மேலே இந்திரஜித்துக்கு அப்படியே டிஸ்கரேஜ் ஆகிடுதான். ஓ என்னடா இது அப்படின்னு. அதுக்கப்புறம் இந்த கூட வந்தா இல்லையா, யார்? ஹனுமான் கூட ஜாம்பவான் எல்லாம் வந்தா இல்லையா, அதில் பிரமாதி, ஷரபன், ரபசன், கந்தமாதனன் 4 பேர் எக்ரி குதிச்சு போடு, ஒரே போடு, 4 குதிரையும் அவுட்டு. குதிரை இருக்கிறதுனால தானே நீ இன்னும் ரதத்தை மூவ் பண்ணுற, குதிரை 4த்தையும் அவுட்டு. அந்த குதிரை 4 போன உடனே இந்திரஜித் வந்து டமால்னு குதிச்சுட்டான்.
தமால்னு குதிச்சுட்டு லக்ஷ்மணன் பக்கத்தில் வந்தான். லக்ஷ்மணன் பக்கத்தில் வந்த உடனே பக்கத்தில் வர 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 பானமாக போட்டுருந்தான் லக்ஷ்மணன். ஃபுல்லாக இந்திரஜித் மேலே விழுந்தது. இந்திரஜித் வந்து எல்லா ராட்சசாலும் பயப்பட ஆரம்பிச்சிட்டான். எங்கேயும் போகாதீங்க, எல்லோரும் வாங்க சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராட்சசால வந்து ஒரு நூற்றுக்கணக்கான ராட்சசால லக்ஷ்மணன் ஆஞ்சநேயர் பக்கத்தில் அப்படி விட்டுட்டு எக்ரி குதிச்சு லங்காக்குள்ளே போயிட்டான். யார்? இந்திரஜித். ஓடி போயிட்டு ஸ்வர்ணமயத்தமாக இருக்கக்கூடிய ஒரு ரதத்தை எடுத்துட்டு திருப்பி வரான். இப்போ வா ரதம்னா ஆல்ரெடி அதில் வந்து நிறைய அஸ்திர சஸ்திரங்கள்லாம் இருக்கும், ஆயுதங்கள்லாம் இருக்கும். திருப்பி வந்து ஒரு கிராண்ட் ஸ்டேட்டஸ் வருது. யாருக்கு? இந்திரஜித்துக்கு. வந்தான் பாரு, அவன் போட இவன் போட. லக்ஷ்மணன் இந்த வாட்டி என்ன பண்ணா, அப்படி இந்திரஜித் வந்து இப்படி எடுத்தான். அப்படின்னு ஒன்று சர் அப்படின்னு வந்தது. பார்த்தா கையில் எடுத்த தனுஷை கட் பண்ணிட்டான். யாரு? லக்ஷ்மணன். அப்படின்னு சொல்லிட்டு ரதத்துலேருந்து இன்னொரு தனுஷ் எடுத்தான். அந்த தனுஷையும் கட் பண்ணிட்டான். 2 தனுஷை வந்து கட் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் திருப்பி 5 பானம் வந்து நெஞ்சில் போட்டான். ஒரே பிளட்டு. அப்புறம் வந்து ஒரு பெரிய ஃபுல் ஃபோர்ஸில் போட்டான். லக்ஷ்மணன் வந்து என்ன அடித்தாலும் ஃபுல் ஃபார்மில் சண்டை போடுறான் லக்ஷ்மணன். அந்த சரி வேணா, சம்டைம்ஸு எப்படி போலிங் போட்டாலும் அடிப்பான் அந்த பேட்ஸ்மேன் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில். எஸ்பெஷலி அந்த 38-35 ஓவர் முடிஞ்சுடுத்துன்னா எப்படி போட்டாலும் அடிப்பான். பாலை எங்கே போட்டாலும் எப்படி போட்டாலும் பவுண்டரிக்கு போகும். அந்த மாதிரி லக்ஷ்மணன் கிட்ட என்ன போட்டாலும் எதுவுமே இது பண்ணல. திருப்பி அடித்தான் சாரதியை. லக்ஷ்மணன் புது தேர் இல்லையா, புது தேருடைய சாரதியை அடித்தான். பட் இந்திரஜித் அப்படியே மேனேஜ் பண்ணுறான், ரொம்ப நல்லா மேனேஜ் பண்ணுறான் இந்திரஜித். தேரையும் ஓட்டிண்டு இதையும் பார்த்துண்டு பண்ணி 10 பானம் எல்லாம் அடி. இன்றைக்கி வந்து யுத்தத்துக்கு வந்து லக்ஷ்மணன் கவச்சமெல்லாம் போட்டுன்னு வந்தான். லக்ஷ்மணனுடைய கவச்சம்லாம் பறந்து எழுந்து போய் விழுந்துடுத்து. அப்புறம் 3 பானம் அடித்தா இந்திரஜித்து. 3மே வந்து லக்ஷ்மணனுடைய தலையில் வந்து இங்கே ஒன்று வந்து தான். அப்படி சிரிக்கிறான் நான் லக்ஷ்மணன். நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படி போட்டு திருப்பி லக்ஷ்மணன் வந்து 5 பானம் எடுத்து நேர இந்திரஜித்தோடைய முகத்தெல்லாம் சித்திலம் பண்ணிட்டானான். கச்ச 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 கச்சன்னு ஒரே ரத்தம் இந்திரஜித்தோட முகம். அப்புறம் இந்திரஜித்துக்கு வந்ததுக்கும் விபீஷணன் மேலே ஒரு 3 பானத்தை போட்டான். அவனும் ரத்த பிளாராக கிடக்கான் விபீஷணனும். அப்புறம் விபீஷணன் பார்த்தான், அப்படின்னு கதையை எடுத்துன்னு போய் அந்த ரதத்துடைய புதுசாக வந்த ரதத்துடைய எல்லா குதிரையும் அடிச்சு கொண்டுட்டான். திருப்பி அண்ணன் ரதம் இல்லை. அப்போது அப்படியே கீழே விழுந்தவன் அந்த சக்தி அஸ்திரம் இருக்குல்ல, சக்தி அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான இது. அதை எடுத்து லக்ஷ்மணன் பக்கம் ஒரே போடு, ஃபுல் வேகத்தில் வந்தது. லக்ஷ்மணன் வந்து ஜும் அப்படின்னு ஒரு ஒன்று விட்டுட்டான். விட்ட உடனே அவுட். அந்த சக்தி அஸ்திரம் 10 தூளாக போய் எல்லா பக்கமும் விழுந்துதான். அப்புறம் பிளட்டோ 2 பக்கமும் பிளட்டோட இந்திரஜித் வந்து ஒரு மகாபானம் எடுத்தானா. அந்த மகாபானம் வந்து அந்த அஸ்திரம் வந்து கனவுல வந்து குபேரன் வந்து இந்திரஜித்துக்கு வந்து சொல்லி கொடுத்த ஒரு வித்யை. அது வந்து யமதர்மருடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அஸ்திரம். அந்த அஸ்திரத்தை வந்து அப்படி எடுத்து போட்டான் பார்க்கணுமே. அந்த மாதிரி வந்து எடுத்து அப்படி பண்ணி போட்டான். அப்படின்னு அப்படி போட்டான். அப்படி போட்ட உடனே லக்ஷ்மணன் என்ன பண்ணான், அது எந்த வேகத்தில் வந்ததோ அதே வேகத்தில் போட்டானா. வால்மீகி எழுதுறார், அது வந்து இப்படி வர அம்பை போய் இப்படி கூட அடிக்கலையாம் லக்ஷ்மணனுடைய அம்பு. எப்படி வருதோ அதோடைய முகத்திலேயே போய் லக்ஷ்மணனுடைய அஸ்திரம் போய் அடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் வருணாஸ்திரத்தை எடுத்தான். யாரு? இல்லை ரௌத்ராஸ்திரத்தை எடுத்தான் இந்திரஜித்து. ரொம்ப இந்த அதுக்கு லக்ஷ்மணன் வந்து நேர வருணாஸ்திரத்தை போட்டானா. 2மே டிஃபங்க்ட் ஆகிடுதான். இதுக்கு இது போட்டோன்னே 2 பேருமே வந்து அதெல்லாம் தெரியும்ல அப்படின்னு ஒன்று. உடனே வந்து இந்திரஜித் வந்து அக்னேயாஸ்திரம் போட்டானா. அக்னியாஸ்திரம் இருக்கா? இருக்கு. அந்த
அக்னி அஸ்திரம் வந்து போட்ட உடனே ஆஃப் ஆகிடும்பா. இப்போ போட்ட ஃபேன் ஆஃப் பண்ணு. முன்ன இருக்குது, அதை யூஸ் பண்ண. நம்மக்கிட்டேயும் ஒரு அக்னி அஸ்திரம் இருக்குது. யார் போட்டா? இந்திரஜித். அக்னி அஸ்திரம் அப்படி எடுத்தான் பார்க்கணுமே. எடுத்துட்டு ஓம் அக்னி தேவாய நமஹா, அக்னி தேவாய நமஹா, சீக்கிரம் வா அப்படின்னு ஒன்று அப்படி அக்னி வந்துடுச்சு. அப்படி அக்னி வந்து ஊ அப்படின்னு போட்டான். அவன் இப்படி போட்ட உடனே என்னாச்சு? அக்னி அஸ்திரத்துக்கு வந்து சூர்யாஸ்திரத்தை அப்படி போட்டு அப்படி ஜங்கின்னு வந்து அப்படி ஒரு அடி அடிச்சுடுத்து. சூர்யாஸ்திரம் டடன் 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 அப்படின்னு இது வந்துடுத்து. சூர்யாஸ்திரம் ஜெயிச்சுடுத்து. அப்படி இது பண்ண உடனே எல்லாம் ஆன உடனே இது வந்து ரொம்ப பெரிய அஸ்திரம், ஆசுராஸ்திரம் அப்படின்னு ஒன்று பேர். ஆசுராஸ்திரத்தை வந்து போட்டான். லக்ஷ்மணன் வந்து மகேஸ்வராஸ்திரம் ஒன்று இருக்குது. கடைசியாக அந்த மகேஸ்வராஸ்திரத்தை போட்ட உடனே அந்த ஆசுராஸ்திரமும் போயிடுது. இப்போ கடைசியாக வந்து இப்போது லக்ஷ்மணன் என்ன பண்ணுறான்? எடுத்தான் ஒரு அஸ்திரத்தை, ஒரு கோரமான அந்த அஸ்திரம் பேர் வந்து ஐந்திராஸ்திரம்னு பேர். ஏன சக்ரோ மகாதேஜா தானவான் அஜயத பிரபு புரா தேவாசுரே யுத்தே வீரியவான் ஹரிவாகனா. தேவாசுர யுத்தத்தில் வந்து எந்த அஸ்திரத்தினால் தேவேந்திரன் வந்து வெற்றி பெற்றானோ அந்த அஸ்திரமான ஐந்திரஸ்திரத்தை கையில் எடுத்தான் லக்ஷ்மணன். அதைதமந்திரமஸ்திரம் சௌமித்ரிஹி சம்யுகேஷ்வ அபரிஜிதம் சரஸ்ரேஷ்டோ தனுஸ்ரேஷ்டே விகர்ஷநித மப்ரவீத்து. அந்த இதை எடுத்துண்டு கீர்த்தி உடையவனும் லக்ஷ்மி கட்டாட்சம் பொருந்தியவனும், எவனால் எப்பொழுதுமே லக்ஷ்மி நம் வீட்டில் வளர்வாளோ அப்படிப்பட்ட லக்ஷ்மி கட்டாட்சம் பொருந்திய லக்ஷ்மிவர்தனான லக்ஷ்மணன் மேல் வருமாறு கூறினான். தர்மாத்மா சத்யசந்தஸ்ச ராமோ தசரதி யதி பௌருஷே ச பிரதி துவந்தஸ்தைதைனம் ஜஹி ராவணீம் அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறான் அப்படின்னா, தசரத நந்தனான ஸ்ரீராமன் தர்மாத்மாவாக இருந்தால், அவர் சத்திய பிரதிஜ்ஞம் வந்து உண்மையாக இருந்தால், புருஷார்த்தங்களில் அவர் வந்து எப்பொழுதுமே திருடமாக இருந்து அவர் புருஷார்த்தத்தை காப்பாற்றுபவராக இருந்தால், இந்த அஸ்திரம் இந்திரஜித்தின் உயிரை மாய்க்கட்டும் அப்படின்னு போட்டான். அந்த அஸ்திரம் போன வேகமே தெரியலாம். அந்த அஸ்திரம் இங்க விட்டது தான் தெரியும். அந்த பக்கம் தலை எகிறது. அப்படி இந்திரஜித்தோட தலை வந்து அப்படி இறங்கி போய் அப்படி விழுது. அப்போ ராமச்சந்திரா இப்படி தர்மத்தில் இருக்கியே, தர்மத்தை விட பலம் தானே முக்கியம், தர்மத்தை விட அதுதானே முக்கியம் அப்படின்னு கேள்வி கேட்ட லக்ஷ்மணன் அவனுடைய கேள்விக்கே என்ன பதில் சொல்றான் அப்படின்னா, என்ன பலம் காட்டினாலும் ஜெயிக்க முடியல, கடைசியில எந்த தர்மம் ராமன் காப்பாற்றினானோ அந்த தர்மத்தினுடைய சத்திய பலத்தினால் ஐந்திராஸ்திரம் சென்று இந்திரஜித்தினுடைய தலையை கொய்தது. இது வந்து அப்படியே கம்யூனிகேட்டட். அந்த மாதிரி போட்டு தச்சிரஹா சிரஸ்திராணம் ஸ்ரீமத் ஜ்வலித குண்டலம் பிரமதேந்திரஜிதா காயாத் பாத்தயாமாச பூதலே. அப்படியே வந்து இந்திரஜித்தோடைய அந்த தலை இருக்குல்ல, அப்படியே வந்து விழுந்து இது குண்டுலத்தோட இதோட ஜொலிக்கிறதான் இந்திரஜித்தினுடைய தலை போட்டு கட் பண்ணி இது பண்ணிட்டார். நேராக இப்போ வந்து முடிஞ்சுடுத்து, வேலை முடிஞ்ச உடனே அப்போ தான் உடம்புனுடைய பிரஜையே வருது லக்ஷ்மணனுக்கு. ஓ, நமக்கு ஒரு உடம்பு இருக்குது, அன்னமய கோஷம்னு ஒன்று இருக்குது அப்படின்னு அவனுக்கு பிரஜை அப்போ தான் வருது. வந்த உடனே நிற்கக்கூட முடியல லக்ஷ்மணனால். இந்த பக்கம் வந்து விபீஷணன், இந்த பக்கம் ஹனுமான், ரெண்டு பேரும் லக்ஷ்மணனை பார்த்து அப்படி அவங்கங்க நொண்டிண்டு மெதுவாக லக்ஷ்மணன் வரான். லக்ஷ்மணன் வந்துட்டு நேராக வந்து ராமருக்கு நமஸ்காரம் பண்ணுறான். நிஷ்டானிவ சாகாத்திய ராகவாய மகாத்மனே ஆச்சக்ஷசே ததா வீரோ
கோரம் இந்திரஜிதோவதம். விபீஷணன் சொல்கிறான், தோ இந்த லக்ஷ்மணன் தான் அந்த மாவீரனான இந்திரஜித்தினுடைய தலையை கொய்தது. சாதோ லக்ஷ்மணா, சாதோ யாரு? ராமர். சாது லக்ஷ்மணா துஷ்டோஸ்மி. பூர்ண திருப்தியாக இருக்குப்பா எனக்கு. 2 விஷயத்துக்காக திருப்தி. ஒன்று, ரொம்ப அஜயமாக இருக்கக்கூடியவன் இந்திரஜித். அவன் அவ்வளோ சீக்கிரம் வெல்ல முடியாது. அவன் தான் வந்து கடைசி ஹோப். யாருக்கு? ராவணனுக்கு. அவனை ஜெயிச்சிட்டோம், அதனால ஐ எம் வெரி துஷ்டோசி. 2வது என்ன அப்படின்னா, உன்னுடைய கீர்த்தி நீ சந்திரசூரியன் இருக்கிறது மட்டும் இருக்கும். இந்திரஜித்தை வந்து ராமர் சொல்கிறார், இந்திரனை ஜெயித்தவனை நீ கொன்றாய். அப்போனா என்ன அர்த்தம்? தேவேந்திரனை விட நீ மேலே போனது வந்து எனக்கு துஷ்டோசி, எனக்கு சந்தோஷமாக இருக்கு. ராவணேர்ஹி வினாசேன ஜிதமித்யம் உபாதரய. ராவணி அப்படின்னா இந்திரஜித்தை குறிக்கிறது. ராவணி அப்படின்னா இந்திரஜித்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல். அதுதான் ராவணனுடைய ஆபத்தியம் அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி அப்புறம் ராமர் வந்து பூர்ண அன்போட வா லக்ஷ்மணா வா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மடியில் வந்து லக்ஷ்மணனை வச்சுட்டு உச்சி முகுர்றாராம். அப்படி உச்சி முகுந்து அப்படியே தழுவிக்கிறாராம். லக்ஷ்மணனால் எழுந்து நின்று கூட கட்டி பிடிச்சிக்க முடியல ராமரை. அப்படியே தன்னுடைய மடியில் வச்சுட்டு அப்படியே கட்டி பிடிச்சிட்டு பண்ணுறான். லக்ஷ்மணா, யாருமே இந்த மாதிரி யுத்தம் பண்ணதில்லைப்பா. 3 நாள் 3 ராத்திரி. இப்போ இத்தனை நேரம் போட்ட யுத்தம் இருக்குல்ல, 3 நாள் 3 days 3 nights சண்டை போட்டிருக்கான் விடாமல், கேப்பே இல்லாமல். சூரியாஸ்தமனம் எடுத்து ஓவர், திருப்பி மார்னிங் 10 o'clock பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு வாங்க, அந்த கணக்கெலாம் கிடையாது. அவள் வாட்சுண்டே இருப்பா. புரியுறதா? அந்த மாதிரி பண்ண உடனே நேர சுஷேனனை கூப்பிடுறார். சுஷேனன் தான் டாக்டர். சுஷேனன் போயிட்டு எல்லா விதமான ஔஷதியும் கொடுத்து லக்ஷ்மணனுடைய உடம்புக்கு வந்து அங்கங்கே கட்டு போடுறது, பத்து போடுறது எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன, இம்மீடியட்டாக ராவணனுக்கு நியூஸ் போடுது. ராவணனுக்கு இம்மீடியட்டாக நியூஸ் பண்ண உடனே அப்படியே வந்து மயங்கி கீழே வந்துட்டானா ராவணன். புரியுறதா? 3 லோகத்தை கிடுகிடுக்க வைத்த ராட்சசேந்திரன் ராவணேஸ்வரன் கொடியவன் மயங்கி புவியில் விழுந்தான். கொஞ்ச நேரம் கழிச்சு எழுந்தானா, ஐயோ இப்படிப்பட்டவனே நீ, அப்படிப்பட்டவனாச்சே நீ, இப்படிப்பட்டவனாச்சே நீ, செத்து போயிட்டியா? நீயா போயிட்ட? நீ எப்படி சாக முடியும்? சாக முடியாது. அந்த யுத்தத்தில் அவனை ஜெயிச்சியே, இந்த யுத்தத்தில் எப்படி ஜெயிச்சியே? இந்திரனை ஜெயிச்சியப்பா நீ. ஒன்று யாருமே ஜெயிக்க முடியாதாச்சே, எப்படி நீ செத்த அப்படின்னு ஓன்னு அழுக. அதுக்கப்புறம் வந்து இந்த இந்திரஜித் என்ன பண்ணா, மாய சீத்தையை தானே வெட்டினா, இப்போ நான் ஒரிஜினல் சீத்தையை வெட்டுறேன் பாருன்னு கையில் வந்து அப்படி எடுத்துட்டு நேராக அசோகவனத்துக்கு வந்தான். அசோகவனத்தில் நேராக ஓடுறானா சீத்தையை வெட்டுறதுக்காக. யார்? ராவணன். சீத்தையை வெட்டுறதுக்காக ஓடி, நான் அடிக்கிறேன் பாரு அவனை அப்படின்னு போட்டு அப்படின்னு. சீத்தை வந்து சொல்கிறான், ஐயோ இவன் நான் வெட்டிடுவான் போல் இருக்கே, இது தெரிஞ்சிருந்தா நான் அன்றைக்கே அனுமனுடைய முதுகில் பரவாயில்லன்னு ஏறி போயிருக்கலாம் போல் இருக்கேன். வால்மீகி அது வேறு அப்படி தோன்றதான் சீத்தைக்கு. நான் அன்றைக்கே போயிருந்தேன்னாக்கே இங்கே வந்திருக்க மாட்டா, இது பண்ணியிருக்க மாட்டா, இவ்வளோலாம் நிறைய அவாய்ட் பண்ணியிருக்கலாம் போல் இருக்கேன் அப்படின்னு சீத்தை அப்படி நினைக்கிறச்சே என்ன பண்ணுறான் அப்படின்னா, ராவணனுடைய மந்திரி வந்து கன்வின்ஸ் பண்ணுறான், இருப்பா இது பண்ணு, நீ யார், கொஞ்சம் நிதானமாக யோசி, வெயிட் பண்ணு, சோகத்தில் எதுவும் பண்ணாத, நீ வந்து வேதம் படித்தவன், உயர்ந்த புலஸ்தய குடும்பத்தில் வந்தவன், நீ போய் ஒரு பொம்மநாட்டியை வெட்டினேங்கிறது வந்து எவ்வளோ பெரிய இழுக்கு தெரியுமா? உன்னுடைய கோபம் சோகம் எல்லாத்தையுமே ராமனுக்கு அகெயின்ஸ்டாக நீ உன்னுடைய ரோஷமாக மாற்று, யுத்தத்தில் போய் நில்லு. இன்றைக்கி வந்து கிருஷ்ணபக்ஷ சதுர்தசி அப்படின்னு சொல்கிறான். இன்றைக்கி கிருஷ்ணபக்ஷ சதுர்தசி, இன்றைக்கி போய் நீ போகிற ஆரம்பி, நாளைக்கு அமாவாசை நல்லபடியாக முடியும், நீ கிளம்பு அப்படின்னு உடனே ராவணன் வந்து கிளம்புறதுக்கு ரெடி ஆகிறான். மீன்வெயில் ராமர் வந்து களத்தில் இறங்குறார். என்ன களத்தில் அப்படின்னா அறுவடையில் இறங்குறார். தெரியும்ல, அறுவடைன்னா தெரியும்ல, கையில் வந்து ஒரு சிக்கில் வச்சுருப்பா. சிக்கில்னால் அந்த ஊர் பேர் இல்லை, அறுவாள்.
அப்படி வச்சு அப்படியே கொத்து கொத்தாக வெட்டிகிட்டே வருவார்ல, அந்த மாதிரி ரணபூமியில் ராமர் இறங்கி வீச்சடிக்கிறார். அவர் எப்படி ராமருடைய பீஷணம் எப்படி இருக்க போகிறது, அதுனா ட்ரெய்லர் ஃபார் ராமராவண யுத்தம், அதில் வந்து இறங்க போகிறார். அது என்னங்கிறத வந்து நாளைக்கு பார்க்கலாம். மீன்வைல் இன்றைக்கி என்னம்மா ஏதோ ஒரு குழந்தைகளுக்கு ஒரு 5 minutes வேணும்னு சொன்னாலே குயிக்காக வாங்க, வேகமாக வாங்கோ. வா, இது எல்லாம் மேடைக்கு வா, மேடைக்கு வா. ஒரு 5 நிமிஷம் என்ன முடிஞ்சிடும். அங்கே போயிடுக்கண்ணா. அந்த குழந்தைய முன்னாடி விட. அருணா, பூர்ணா பார்த்து, பூர்ணா யாராவது பிடிச்சிக்கோங்க. இருப்பா உங்களை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காளா? ஆரம்பிக்கலாமா? ஜெய் ஸ்ரீராம். ஸ்ரீ குருபியோ நமஹ. சென்னை ஸ்ரீ வித்யாரண்ய சத்சங்க ஹாலில் 48 நாட்கள் 2024 மார்ச் 1ஆம் தேதி முதல் ஏப்ரல் 17ஆம் தேதி வரை சரணாகதி காவியம் பிரவச்சனம் செய்யும் ஆச்சாரிய குருஜி ஸ்ரீ ரங்காஜி அவர்களுக்கு இந்த சத்சங்க சார்பில் பக்தர்கள் வாசித்தளித்த சரணாகதி மடல். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. அகண்ட மண்டலாகாரம் வியாப்தம் ஏன சராசரம் தத்பதம் தக்ஷிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுனமத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஆலிலையில் அரித்துயில் கொள்ளும் ஹரி பரந்தாமனின் ஆராத அருளமதம் பொழியும் வான்மீகி கோகிலமே. ஆலிலையில் அரித்துயில் கொள்ளும் ஹரி பரந்தாமனின் ஆராத அருள் அமுதம் பொழியும் வான்மீகி கோகிலமே. சாரங்கவில் கோதண்டம் நான் ஒழியால் சாரங்கராஜனுக்கு மங்களாசாசனம் பாடும் மரகத நிதியே. சாரங்கவில் கோதண்டம் நான் ஒழியால் சாரங்கராஜனுக்கு மங்களாசாசனம் பாடும் மரகத நிதியே. தர்மோ விக்கிரகவான் தனுர்வேத சமர்த்தருக்கு கிரீடமாய் பல்லாண்டு பாடும் வைரநிதியே. தர்மோ விக்கிரகவான் தனுர்வேத சமர்த்தருக்கு கிரீடமாய் பல்லாண்டு பாடும் வைரநிதியே. யாதுமாய் நின்று மூலகம் ஈரடியால் முகை நிரம்பா வகை முடிய வாமனனுக்கு ஆழ்கடல் முத்தெடுக்கும் முத்து நிதியே. யாதுமாய் நின்று மூவுலகம் ஈரடியால் முகை நிரம்பா வகை முடிய வாமனனுக்கு ஆழ்கடல் முத்தெடுக்கும் முத்து நிதியே. குலந்தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுந்துயரினை அதரண்ய சரண்யனிடம் எடுத்தியம்பும் கோமேதகமே. குலந்தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுந்துயரினை அதரண்ய சரண்யனிடம் எடுத்தியம்பும் கோமேதகமே. ஒருத்தருமி பிறவி என்னும் நோய்க்கு மருத்துவனாய் நின்ற மாமணி மாணிக்கமே. ஒருத்தருமி பிறவி என்னும் நோய்க்கு மருத்துவனாய் நின்ற மாமணி மாணிக்கமே. ஜீவனிடம் சரணாகத வத்சலனின் சௌலபியத்தை கூறும் நவரத்தினமே. ஜீவனின் சரணாகத வத்சலனின் சௌலபியத்தை கூறும் நவரத்தினமே. ஸ்ரீமன் நாராயணனின் பரிபூர்ண கிருபா கடாட்சத்திற்கு பாத்திரமான பவளநிதியே. ஸ்ரீமன் நாராயணனின் பரிபூர்ண கிருபா கடாட்சத்திற்கு பாத்திரமான பவளநிதியே. ரங்கனை ஆராதித்த ரகுகுல திலகனுக்கு ரங்கவாரி நிதியாக பாடும் வைடூரியமே. ரங்கனை ஆராதித்த ரகுகுல திலகனுக்கு ரங்கவாரி நிதியாக பாடும் வைடூரியமே. அங்கனது மடில் புடை சூழ் அயோத்தி என்னும் அணிநகர துலகனைத்தும் விளக்கும் ஜோதியே.
அங்கனது மதில் புடைசூழ் அயோத்தி என்னும் அணிநகரத்துலகனைத்தும் விளக்கும் ஜோதியே. காருண்ய காகுத்தனின் கருணாரசத்தை அளிக்கும் கருநீலமான நதியே. காருண்ய காகுத்தனின் கருணாரசத்தை அளிக்கும் கருநீலமான நதியே. ஜியின் பாதம் பணிந்து ஜெய் ஸ்ரீராம் என்று சரணமடைந்தவர்களுக்கெல்லாம் அருளும் புஷ்பராக நிதியே. ஜியின் பாதம் பணிந்து ஜெய் ஸ்ரீராம் என்று சரணமடைந்தவர்களுக்கு எல்லாம் அருளும் புஷ்பராக நிதியே. கடலினை தாண்டி கற்பனம் களிநடனம் புரியும் சீதா மாதாவிடம் கணையாழியை அடையாளமாக அளித்து ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியுடன் மாதாவின் சூடாமணியை கொடுத்து சீதாராமனின் ஆலிங்கனம் பெற்று ஈருயிர் ஓருடல் என பறைசாற்றும் சொல்லின் செல்வராய் நவவியாக்கரண பண்டிதராய் சஞ்சீவி ராயராய் தெய் ஸ்ரீ அனுமானாக எங்களுக்கு காட்சி தரும் ஆச்சாரிய குருஜி ஸ்ரீ ரங்காஜியின் திருவடிகளில் இந்த சங்க பக்தர்கள் சார்பாக சமர்ப்பிக்கும் சரணாகதி மணல் கொடுங்க. ஃப்ரண்ட்டில் வா கண்ணா. மம்மி நீங்களும் வாங்க, அப்படி மேலே ஏறி வாங்க. பூர்ணா கொஞ்சம் நகரு கண்ணா, மேலே வாங்க மம்மி. யாரை பிடிச்சி ஏறுப்பா. சுகன்யா எப்படி வாங்க மம்மி, நல்லா வாங்க. ஆ என்னவோ இதெல்லாம் எங்க மாமாவோட அறிவிக்கடாட்சி குழந்தைகள் தான். நீங்க சரணாகதி மண்டல் எழுதுங்க பாட்டின்னு சொல்லிட்டு. ஒரு நிமிஷம் அங்கே பாரு. தாத்தா அங்க இருக்க. நீங்க எங்க தாத்தா, எங்க மாமா தான். வாங்க வாங்க. எங்க மாமா தான் இதுக்கெல்லாம் காரணம். அப்படி 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 வந்து எப்படியோ உட்காருங்க இங்கே. அண்ணா நீ இன்னும் கொஞ்சம் பின்னாடி போ, எல்லா குழந்தைகளோட சேர்த்து ஃபோட்டோ எடு. அப்படியே உட்காந்துங்க மாமா, அப்படியே உட்காந்துக்கோங்க அப்படியே. ஆ இன்னும் இந்த பக்கம் வா அண்ணா, இங்கே வா. அவள் 2 லேடிஸ்க்கு நடுவில் வா. இங்கேருந்து எடு, இப்போ தான் கரெக்டாக இருக்கும். நான் மறைக்கிறேண்ணா. ஜெய் ஸ்ரீராம். ரொம்ப சந்தோஷம். அதாவது ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலேயே ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலேயே யாராவது மரித்து போயிட்டா நாங்கள் என்ன சொல்லுவோம்னாக்கா ஆச்சாரியன் திருவடிகளை அடைந்தார் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஆச்சாரியன் மூலமாகத்தான் பெருவாளை அடைய முடியும் என்பதே ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தின் கோட்பாடு. எங்களுக்கு இந்த பசங்க தான், பேர பசங்க தான். ரங்காஜி அவர்களுக்கு நீ ஒரு சரணாகதி மணல் எழுதி கொடுமா அப்படின்னுட்டு இவதான் இன்ஸ்பிரேஷன். இதில் நிறை இருந்தால் ஏற்றுக்கொண்டு குறை இருந்தால் மன்னிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். பூக்குடு பூக்குடு அண்ணா. பத்திரமாவே. ஆரம்பிக்கலாம். ஜெய ஜெய. ஓம் ஸ்வஸ்தி பிரஜாப்யः பரிபாலயந்தாம் ந்யாயேன மார்கேண மஹீம் மஹீஷாः கோப்ராஹ்மணேभ्यः शुभमस्तु நித்யம் லோகாः समस्ताः सुखिनो भवन्तु. கீழ்படும். காலே வர்ஷத்து பர்ஜன்யः பிருத்திவி சஸ்யசாலினி தேசோயம் சோபரஹிதः பிராமணாः சந்து நிர்பயாः.
ರಾಮ ಕಥೆ Fan. ವಿಮಲೆ ಜಯ ಜಯ ರಾಮ ಕಥೆ ಜಯ ಜಯ ಸೀತಾರಾಮ ಸ್ವರೂಪಿಣಿ ಜಯ ಜಯ ರಾಮ ಕಥೆ ವಿಮಲೆ ಜಯ ಜಯ ರಾಮ ಕಥೆ ವಾರುಣಿ ಮುಖ ಪದ್ಮಾತ್ ಕಲಿತಾಂ ಕುಶಲವ ಪರಿಗೀತಾಂ ಶ್ರುತ್ವೈವ ತ್ವಾಂ ರಘುಕುಲ ತಿಲಕೋ ರೇಮೇಶು ತಿರಮ್ಯಾಂ ವಿಮಲೆ ಜಯ ಜಯ ರಾಮ ಕಥೆ ಗಾಯತಿ ನಾರದೋಪಿ ತ್ವಾಮಿಹ ತ್ರಿಭುವನ ಸಂಚಾರಿ ವೀಣಾಮ್ರಣಯಲ್ ದೇವ ಮುನೀಂದ್ರೋ ದೇವಲೇನ ಸಹಿತೋ ವಿಮಲೆ ಜಯ ಜಯ ರಾಮ ಕಥೆ ರಿದ್ಧಿಮತಿಂ ಬುದ್ಧಿಂ ದೇಯಿನ ಸಿದ್ಧಿಮತಿಂ ಬುದ್ಧಿಂ ಪ್ರಜ್ಞಾಂ ಪ್ರೇಮಮಯೀಂ ಭದ್ರೇ ವಿದ್ಯಾಂ ಜ್ಞಾನಮಯೀಂ ವಿಮಲೆ ಜಯ ಜಯ ರಾಮ ಕಥೆ ಮೋಕ್ಷೇ ಚಾಮಪಿ ತ್ವಾಂ ತ್ಯಕ್ತ್ವಾ ಕಪೀಶ್ವರೋ ಬಲವಾನ್ ತ್ವಾಮಿಹ ಪ್ರೀತ್ಯಾ ನೃತ್ಯತಿ ಧೀರೋ ರಾಮಭಕ್ತ ಹನುಮಾನ್ ವಿಮಲೆ ಜಯ ಜಯ ರಾಮ ಕಥೆ ಜಯ ಜಯ ರಾಮ ಕಥೆ ವಿಮಲೆ ಜಯ ಜಯ ರಾಮ ಕಥೆ ಜಯ ಜಯ ಸೀತಾರಾಮ ಸ್ವರೂಪಿಣಿ ಜಯ ಜಯ ರಾಮ ಕಥೆ ವಿಮಲೆ ಜಯ ಜಯ ರಾಮ ಕಥೆ जय बोल रामायण भगवान की हर नमः पार्वती पतये।